Hi, hello everyone. Welcome to yet another Sunday Alaparaigal episode on Football Page. Thanks so much for joining us again. இது வந்து game week 13 of the Premier League. Thank you all so much to the panel. ஆனா இன்னைக்கு புதுசா நம்ம பேனல்ல வந்து the sensation, இந்தியா சென்சேஷன், அப்புறம் என்ன வேர்ல்டு சென்சேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மிஸ்டர் ஜகன் கிருஷ்ணன் இஸ் ஹியர் வித் us. Thank you so much நான் இன்னைக்கு வந்து எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. Thank you so much for inviting me. First இருக்கிற பில்டப் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு உங்க பேரை காப்பாத்த அதான் எதுக்குன்னு தெரியல. ஏற்கனவே கழுவி ஊத்த போறாங்க 4 பேர். யார் இவன் எது குறுக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்த போறாங்க. அந்த மாதிரி கோத்து விட்டுற வேண்டியது. பாத்தீங்களா இந்த மாதிரி கமெண்ட் பாருங்க. ஆட நம்ம காமெடி கிங் இருக்காருன்னு தான் சொல்றாங்க. நீங்க என்னமோ வந்து நீங்க என்னமோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. காமெடி சரி ஓகே. அது யார் அது மோஸ்ட்லி என் ஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் தான் காசு குத்து போட வச்சிருப்பேன், வேற எதுவும் இல்ல. But thank you bro, whoever you are. #Danny. Thank you so much. Thanks for joining. And Anirudh, Chelsea fan, Sri Karthik United. I was fake City na sonnaru. Spurs fan, Manigandan United and Arsenal from Alaparaigal Arsenal podcast. Thank you so much for joining in for this game week 13 review. Let's get started straight away. Big game yesterday. Manchester City versus Liverpool 1-1 drawn game முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்லி ஜெகன்னா, கேம் ஃபுல்லா பாத்தீங்களா? என்ன ஃபீல் பண்ணீங்க கேம் பத்தி? ஸோ ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், கேம் ஃபுல்லாலாம் நான் வந்து அப்படியே அட்டென்ஷன் கொடுத்தெல்லாம் பார்க்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் இன்னொரு மேட்ச் லைவ்ல வேற பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ டபுள் ஹார்ட் பிரேக் டே வாஸ் எஸ்டர்டே, விச் இஸ் சென்னை எஃப்சி வர்சஸ் ஈஸ்ட் பெங்கால் மேட்ச். அது ஒரு தனி. அதுவும் 1-1 டிரா, இதுவும் 1-1 டிரா. அந்த அளவுக்கு கொடுமையா இருந்துச்சு. போத் த மேட்சஸ் நான் சப்போர்ட் பண்ற டீம், சென்னை எஃப்சியா இருக்கட்டும் இல்ல மேன்சிட்டியா இருக்கட்டும், they should have been winners, but they came out getting only 1 point. புடிச்சிருந்துச்சு நிறைய. it was not as interesting as Chelsea mancity last week. அதை நான் ஒத்துக்கிறேன். Chelsea mancity வந்து டேய் அப்படி இவன் நீ முடிய பிக்கிறியா, நான் முடிய பிக்கிறேன்டா, நீ சட்டை கிழிக்கிறியா, நான் சட்டை கிழிக்கிறேன், அந்த ரேஞ்சு காட்டியிருந்தானுங்க 4-4 கேம். this game was okay. அது அல்டிமேட் கேம் அது. பட் ஆனா இந்த கேம் ஐ திங்க் obviously like for the past few weeks ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது கெவின் டி ப்ரூய்னோட ஆப்சன்ஸ். ஸோ நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. nobody is able to spot Haaland's run and Haaland is trying to make a lot of things work, but அது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு நல்ல பாசிட்டிவ் வந்து ஜெரிமி டோக்கு இஸ் பிளேயிங் வெல் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் சிட்டிக்கு. அதே மாதிரியே நேற்றுக்கு ட்ரெண்ட் எல்லாம் கோல் அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஷுவரா சாலா ஒரு கோல் வச்சிருவான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா சாலாலாம் ஒரு இஸ் எ கிஃப்ட். அவனை என்னைக்கு சவுதி லீக் வாங்க போறானுங்கன்னு தெரியல. பட் அது வரைக்கும் ஹீஸ் எ பிக் கிஃப்ட் லிவர்பூல். அதான் நான் ரொம்ப நாளா ஆல்ரெடி சனே போயிட்டான். சாரி சனேங்கிறனே மனே அவன் பேரு என்ன, சனே சவுதி லீக்கா போயிட்டான். இல்ல சவுதி லீக் இல்ல ஜெர்மனி. ஓகே அதான் பார்த்தேன். சிட்டி வாங்க போறாங்களாமா இல்ல இதுக்கு மேல தெரியல. அவன் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில போனானே தெரியல. அவன் செம்ம எஃபெக்டிவ் பிளேயரா இருந்தான். பட் ஓவரால் இட் வாஸ் a குட் கேம். ஐ திங்க் ஆஃப்டர் டி ப்ரூய்னஸ் ரிட்டர்ன் சிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளையாடுறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. இந்த கேம்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்றாங்க இல்ல டிரா பண்றாங்க. பட் டி ப்ரூய்னா உள்ள வந்தா ஐ திங்க் there will be a big change. அவன் எப்போ வருவான்னு தான் தெரியல. பட் தட்ஸ் இட். லிவர்பூல் பத்தி லிவர்பூல் ரசிகர்கள் நீ பேசிக்கோ. நேயர்களின் விருப்பம், ஜகன்னா சிட்டி ஃபேனான கதையை சொல்லவும். இது ஒரு பெரிய கதை ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஸ்ரீ கார்த்திக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. நானும் ஒரு காலம் ஏமாந்து போன கதை. இது ஏமாந்து போன கதை இல்லையே. இது ஏமாந்து போன கதை இல்ல. நானே வலுக்கட்டாயமா என்ன நானே ஏமாத்திக்கிட்டு ஒரு கதை. அதாவது பேசிக்கா எதுக்குன்னா, ஒரு இப்போ வந்து ஒரு 2007-06 டைம்ல எல்லாம் 2007 டைம்ல எல்லாம் வந்து அதிகமா ஆர்சனல் ஃபேன்ஸ் மேன்யூ ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. அப்புறம் தப்பி தவிர இந்த செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் அங்கங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் பிரைமரி ஃபேண்டமா இருந்துச்சு. லிவர்பூலே ரொம்ப அரிதுதான். ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் லிவர்பூல் ஃபேனா. அவன் ஏன் லிவர்பூல் ஃபேனானான்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ ஜெராட் பார்த்துதான் அவன் லிவர்பூல் ஃபேனா இருப்பான். எனக்கும் ஜெராட் பிடிக்கும். பட் நான் எந்த கிளப்பும் சப்போர்ட் பண்ணதில்லை. அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாதுங்க. அது பெனிடெஸ்கே என்னன்னு தெரியாது. அவனையும் தூக்கி நான் வின் பண்ண சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பான் பெனிடெஸ். அந்த மாதிரி ஒரு சீசன் அது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் வந்து ஐ வாண்ட் டு அஃபெண்ட் எவ்ரிபடி.
லைக் எல்லாரையும் காண்டாக்கணும்னா என்ன கிளப் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது மன்னிச்சுக்கணும் ஸ்ரீகார்த்திக், 2 கிளப் தான் எனக்கு ஆப்ஷன்ல இருந்தது. ஒன்னு ஸ்பர்ஸ், இன்னொன்னு மான்சிட்டி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டே சொன்னா ஸ்பர்ஸ் எல்லாம் வேண்டாம் சப்போர்ட் பண்ணாச்சே அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா மான்சிட்டி வந்து திஸ் வாஸ் மார்க் ஹியூஸோட ஏரா, அந்த 2007-8 மட்டும் அப்படியே பெரிய லெவல் இருந்தாங்க. இல்ல மான்சிட்டி வந்து ஒரு உண்மையான காமெடி டீம், உண்மையான காமெடி டீம் அவனுக்கு தான். நீங்க வந்து என்னன்னா எந்த அளவுக்குன்னா மான்சிட்டி ரசிகர்களே மான்சிட்டி டீமை கலாய்ப்பானுங்க. எங்களுக்கே தெரியும்டா நான் மொக்கானு நீ என்னடா திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில இருந்த ஒரு டீம் அது 2008ல. பட் டு பி ஜெனுவன்லி ஆனஸ்ட், நான் காமெடிக்கு தான் வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான், சும்மா ஏதோ ஒரு டீம் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன். பட் ஆஃப்டர் ரொபர்டோ மன்சினி கேம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். அந்த FA கப்போ ஏதோ ஒன்று அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அதான் அடிப்பாங்க 2009ல நினைக்கிறேன். 2009-10 சம் FA கப் தே வில் வின். அதுக்கப்புறம் லைக் ஒன்ஸ் சர்ஜியோ அகுவேரோடலாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னடா டீம் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ தட்ஸ் வை வி ஜெனுவின்லி ஸ்டார்டட் சப்போர்ட்டிங். ஸோ அது அதுவே ஒரு ஆக்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் அந்த லீக் 93-20 தட் கைண்ட் ஆஃப் மொமெண்ட் எல்லாம் ஹேப்பன் உடனே சரிடா ஓகேடா தப்பு இல்லடா ஃபேனா இருக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தட்ஸ் த ஜிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஆனா ஒழுங்கா தான் குதிச்சிருக்கோம்னு ஃபீல் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. But once again, thank you so much for that story. Now, but coming back to the game, என்னப்பா அனிருத் இப்படி நூலையில இந்த சைடு ஸ்பர்ஸ் சைடு குடிச்சிருந்தீங்கன்னா ஸ்ரீகார்த்திக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கும். அப்புறம் அவர் வந்து இல்ல எல்லா படத்தையும் ஒரு ஹீரோ சாவான் தெரியுமா, அந்த ஹீரோ ரோல கூப்பிட்டுருவாங்க. ஜெகன் தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இங்க அங்க சாகிறது மட்டும் பத்தாது, ஃபுட்பால் பாத்துட்டு படத்துலயும் அந்த ரோலே தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா இல்ல அதான் அவரு 2008ன்னு சொல்லும் போது அப்பதான் வந்து டிராஃபி அடிச்சாங்க கடைசியா. லைக் அப்போ வந்து ஒருவேளை ஏமாத்தி விழுந்திருப்பாரு, இவங்க டிராஃபி எல்லாம் அடிக்கிறாங்க, இவங்களும் வருஷம் டிராஃபி அடிக்கிறாங்க அப்படிதான் நினைச்சு ஏமாத்தி விழுந்திருப்பாரு நினைச்சேன். கடைசியில ஏமாத்தி நான் ஃபேன் ஆனதுக்கு அப்புறம் தான் டிராஃபி அடிச்சாங்க அப்படி நான் மாத்திக்கிட்டேன் கதையை. இல்ல மான்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னாங்க, உண்மையா சிட்டி யாரால சேஞ்ச் ஆனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சாம்பியன்ஸ் லீக்ல செமிஃபைனல் போனா ஃபைனல் போனா ரியல் மேட்ரிட் அளவுக்கு விட்டு விட்ட ஓட்டன பத்தி அன்னைக்கு புதுசா ஃபுட்பால் பாக்குறவனுக்கு எல்லா செட்டையும் ஒரே மாதிரி தாங்க தெரியும். இல்ல பொசிட்டினோ ஏரியால ஃபேனா வருது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல டீம் தான் வித்அவுட் அ டவுட். எஸ் சொல்றீங்க சொல்றீங்க எனக்கு தெரியும். செருப்பு சாணியில முக்கி அடிச்சாலும் அந்த மூஞ்சில திருப்பி வருது பத்தியா, அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இன்னும். கமிங் பேக் டு தி கேம், லிவர்பூல் vs சிட்டி. ஃப்ரம் லிவர்பூல் சைட் கண்டிப்பா உள்ள போகும்போது we haven't won from 2016. போகும்போது டிரா பண்ணாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் நான் போயிருந்தேன் சீரியஸா. கடைசி வரைக்கும் 75th மினிட்ல எல்லாமும் வந்து இல்ல இன்னைக்கு கண்டிப்பா லாஸ்ட் தான். ஏன்னா என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் சிட்டியை உள்ள தாண்டி போகவே முடியல. அதாவது அந்த சிட்டியோட பிளாக் அப்படி இருந்துச்சு, அவங்க டிஃபென்ஸ் செம்மையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 4 பாஸ் கூட ஒன்னா போடவே முடியல. கிராவன்பர்க் வர வரைக்கும் கிராவன்பர்க் தான் பால் ப்ரோக்ரஸ் பண்ணி அந்த கோலுக்கு உண்டான காரணமே அவன் ஒருத்தன் தான். வேற எதுவுமே என்னால பண்ண முடியல. சிட்டி ஒரு கம்ப்ளீட்லி டாமினன்ட். ஐ தாட் கேம் முடியும் போது கூட சிட்டி கிளியர்லி டிசர்வ் டு வின், அதுல எந்த சந்தேகமே இல்லை. டிசர்வ் டு டேக் தி 3 பாயிண்ட்ஸ். நாங்க வந்து கடைசியில போய் உட்கார்ந்து அந்த கடைசி அந்த 10 நிமிஷம் கோல் போட்டதுக்கு அப்புறம் 8 நிமிஷம் அடிச்சுட்டு நாங்க பெப்ப கதறோம். டேய் நீ ஏன்டா கதற, நான் தான்டா கதறணும் அப்படின்னு இருக்குது. அவன் போய் கேட்கறான் 8 நிமிஷமா அப்படின்னு. நல்லா தானே விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு இருக்கு. இல்ல ஆனா எனக்கு அது எப்போதுமே தோணும், கிளாப் வர்சஸ் பெப்ல கிளாப் ஆல்வேஸ் ஹஸ் தி அப்பர் ஹேண்ட். சம்ஹவ் ஹி என்ன சொல்றது டிஸ்மேண்டில்ஸ் பெப் ஸ்ட்ராட்டஜி குவைட் ஈஸிலி. இது வரைக்கும் பார்த்ததுலயே எனக்கு வந்து கிளாப் கூட ஆடும்போது மட்டும் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும் எப்போதுமே பெப்புக்கு. ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்றான். ஏன்னா அவ்வளோ பெப்போடதே ஹை இன்டென்சிட்டினா கிளாப்போடது அதோட ஹை இன்டென்சிட்டியா இருக்கும். நீ இவ்வளவு பண்றியா, நான் இங்கே வந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு புடிங்கெல்லாம் கோல் போட்டிருக்கானுங்க எத்தனையோ தடவை. எட்ரசனும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன் லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டா. மத்த இதுல எல்லாம் கான்பிடண்டா பண்ணுவான், இதுல வரும்போது அவனுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும். அண்ட் ஐ திங்க் மெயின் த்ரெட் அந்த டைம்ல அந்த ஃபிர்மினியோ, சாலா அண்ட் மனே இருந்த டைம்ல வந்துட்டு வேற லெவல். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அட்டாக் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஈவன் போன கேமும் சாலா தான் எனக்கு தெரிஞ்சு வாட் அ ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர். வேற லெவல் அவன்.
சீக்கிரம் சவுதி லீக் போனோம்னு நான் வேண்டிக்கிறேன். சவுதிக்கு போகணுமா? இல்ல அந்த சிட்டி டாக்குமெண்ட்ரியில ஒண்ணு வரும். பெப் வந்து ஒரு செமையா நடிச்சுப்பான் சலா மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது அவன் வந்து அப்படியே அந்த ஒரு ஆன்ஃபீல்டு இதனால அப்படி ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு. ஆன்ஃபீல்ட் எல்லாம் தோத்துருவாங்க சிட்டி, ஃபார் ஷூர் தோத்துருவாங்க. ஆன்ஃபீல்ட் எல்லாம் தோத்துருவாங்க. பெப் டாக்குமெண்ட்ரியில சொன்னதெல்லாம் சும்மா ஆக்டிங். தலைவன் வேற லெவல்ல நடிப்பான். என்ன பண்ண என்ன கத்துற கோல் அடிச்சால பொத்திட்டு போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல மட்டும் தலைவன் வேற லெவல்ல அப்படியே ஆக்டிங் எல்லாம் பண்ணுவான் பயங்கரமா. But everyone, எல்லாருமே பேனல், did you think Man City deserved more? நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபுல் மேட்ச் பார்க்கல, சோ நான் பார்த்த வரைக்கும் சிட்டி நல்லா ஆடினாங்க. நான் வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இது பண்ணேன், பட் ரிப்பீட் டெலிகாஸ்ட் பார்த்தேன். ரிப்பீட் நம்மளுக்கு எல்லாம் வேற என்ன வேலை, தண்டத்துக்கு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். அதுலயே அந்த மாதிரி தான் இருந்தது. லைக் சிட்டி ஷுட் ஹவ் டெஃபினெட்லி காட்டன் மோர். தே வேர் த பெட்டர் டீம். அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட். அவங்க ஹோம்ல ஆடுறாங்க, ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் தான். ஃபெல்லோ சிட்டி ஃபேன் அண்ட் ஃபெல்லோ ஒரு வணக்கத்தை என்ன ராகுல் ஒரு பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு தான் இந்த கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. பரவாயில்ல பாத்துக்கலாம். விஷமிகள் 1000 சொல்வார்கள், விடுங்க. ராகுல போன வாரம் ஹாலண்ட் ரொனால்டோ மெஸ்ஸின்னு ஒன்னு அடிச்சுட்டாங்க, அதனால சொல்றேன். எந்த பக்கத்துல அடி வந்துச்சு? கிளப்பி விட்டது நாங்க தானே. நாங்க இல்ல தம்பி, இல்ல நீ. சரி பட் ப்ளீஸ் அருண். Yes. I felt City deserved more. I felt like they were better. And refereeing decisions குள்ள போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாரம் ஒன்று நடந்துட்டு இருக்கு, மேட்சுக்கு மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியல அந்த மேட்ச் நடந்ததா என்ன. இந்த மேட்ச்ல ரூபன் டியாஸ் கோல் டிசலோ பண்ணாங்களே, ரூபன் டியாஸ் கோல் தான அது. அது எனக்கும் புரியல. அது இல்ல, ஐ மீன் லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபுட்பாலுக்கும் நம்ம நடக்கிற ஃபுட்பாலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு ரெஃபரி பார்த்து தான் தெரியுது மொத்தமாக. அங்க ஒரு ரூல் புக் வச்சுட்டு எதோ பண்றாங்க, சீரியஸா தெரியல. பட் ஈவன் லீவிங் தட் அசைட், அந்த ட்ரெண்டோட ஒரு அட்டாக் வர வரைக்கும் லிவர்பூல் வந்து அவ்வளவா எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு கேம்ல. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயினான டிஃபரன்ஸா இருந்துச்சு கேம்ல. நாட் லைக் சிட்டி வேர் லைக் அப்படியே அடி கோல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மாதிரி இல்ல. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் பெட்டரா பண்ணியிருக்காதது, ஆலிசன் வந்து அன்கேரக்டரிஸ்டிக்லி ஷேக்கியா இருந்தான். ஸோ ஐ திங்க் லைக் தே குட் ஹவ் மேட் யூஸ் ஆஃப் தட் பெட்டர். கொஞ்சம் ப்ரெஸ் பெட்டரா பண்ணியோ இல்லை ப்ரெஷர் ஜாஸ்தியா போட்டிருந்தோம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி ஐ திங்க் சிட்டி டிசர்வ் 3 points. பட் பெரிய கேம்ல இதுதானே நடக்கும். லைக் யூஆர் நாட் கோயிங் டு, நான் அனிருத் கிட்ட நான் அதான் சொன்னேன், நாங்க இப்போ வடலண்டன்ல ப்ரிவியூ பண்றப்ப, இது either ஒரு சிட்டி 3-2 இருக்கும், இல்லாட்டி ஒரு டிராவா தான் முடியும் இந்த மேட்ச். இது வந்து லைக் ஐ டோன்ட் see Liverpool winning this one just because of the homeland நடக்குது, எத்தியாட்ல நடக்குது, and the form that you guys are in. But yeah, I think 1-1 end of the game, yeah, both fans should be happy. நான் வந்து வடலண்டன்ல அருண் கிட்ட பேசின மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்து நான் ஒரு போல்டா ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன், லிவர்பூல் 3-1 ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஆளு எந்த தைரியத்துல 3-1 சொன்னானே எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். ஏன்னா எனக்கு சிட்டி வந்து நான் எங்களோட ஆடும்போது மிட்ஃபீல்ட் வந்து பெருசா அவங்களுக்கு ஆடல. இந்த கேம் வந்து அவங்க மிட்ஃபீல்ட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்க கேம் போது தான் சொன்னேனே, பர்னார்டோ சில்வா வந்து டிராப் இன் டிராப் அவுட் பண்றது எனக்கு வந்து பிடிக்கல. அவன் மிட்ஃபீல்ட் டிராப் பண்ணிருப்பான். அது வந்து ஸ்டோன்ஸோட ரோல் அவனை பண்ண சொன்னது ஐ டோன்ட் லைக் பர்னார்டோ சில்வா டூயிங். இப்போ அக்கெஞ்சியும் வந்து இஸ் நாட் கன்வின்சிங் வாட் ஸ்டோன்ஸ் டஸ். ஏன்னா அக்கெஞ்சிக்கு ஒரு டிஃபென்சிவ் ஃபுல்லா இருக்கு. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா அதை பூசி மொழிகி பெப்பு கண்ணுங்களா தயவு செய்து மிட்ஃபீல்ட்ல விட்டீங்கன்னா கேம் கோட்டை விட்டுருவோம். போன மேட்ச் செல்சிலாம் 4 கோல்ஸ் போட்டாங்க நம்மளோட. அப்படி இல்ல அனிருத், நான் அப்படியே திருப்பி கேக்குறேன். Was it a case of midfield got better for City, இல்ல செல்சி மாதிரி லிவர்பூல் சிட்டியோட மிட்ஃபீல்ட் அட்டாக்கே பண்ணலையா? இது வந்து ஒரு சம்டைம் இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லுவோம், மிக்சர் ஆஃப் 2 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஆன் தட் டே லிவர்பூலோட மிட்ஃபீல்ட் இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருந்தா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கலாம் சிட்டி. ஆனா அது பண்ணல. நீங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நான் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் பேக் லைன்ல ஆடின மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஆடும்போது ஒரு கிளாப்போட சைடு எப்படி ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸே கொடுக்க மாட்டீங்க. பிரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து நீங்களே பாலை வச்சுக்கோங்க, நீங்களே நல்லா ஆடுங்க, என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம், முடிஞ்சா பிரேக் பண்ணுங்கன்னா. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் சிட்டியால ஒரு கோல் தான் அடிக்க முடிஞ்சது. அவங்க அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டானுங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டி வந்து நிறைய சான்ஸ் கிடைச்சாலும் அந்த சான்ஸ் எப்படி வந்துச்சுன்றதுதான் இப்ப என்ன கேள்வி. இப்ப வந்து ஒரு ஆலிசனோட மிஸ்டேக்ல இருந்து தான் சான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிட்டி எவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ சிட்டி வந்து அந்த லிவர்பூல் மேட்ச் லிவர்பூலோட ஆடுறதுனால அவங்க ஃபினிஷிங் சரியில்லையா இல்ல என்ன மேட்டர்னு தெரியல. ஏன்னா டோக்குவை தவிர மற்ற 2 பேரும் இந்த 2 பேரும் வந்து கோல் அடிச்சிட்டான் ஹாலண்ட். ஆனா இன்னும் பெனிட்ரேட் பண்ணி நல்லா அடிச்சிருக்க முடியுமா? அடிச்சிருக்கணும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். அடிக்கலையா, அது என்ன எதனால அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டோக்கு அனிருத் சொன்ன மாதிரி அவங்க இந்த ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த அட்டாக்கையும் டோக்கு மேல மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா மத்த சிட்டி கேம்லாம் பார்த்தா சான்ஸ் எங்க இருந்து இல்லாம ஒரு பெர்னாண்டோ சில்வா எங்க இருந்தோ கிரியேட் பண்ணுவான் ரைட் சைட்ல. கெவின் டி ப்ரூய்னே ஆஃப்கோர்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் ஃபில் ஃபோர்டன் பாலே வரல. அவனுக்கு பாதி நேரம் அவன் என்ன பண்ணணுமோ அதை அவன் பண்ணவே இல்லை. சோ சிட்டி பொறுத்த அவங்க பிளேட்டன்ட்டா போய் இந்த ஓப்பன் சான்சஸ்ல ஒன்னும் விடல. சிட்டி வந்து சேவ் பண்ணதெல்லாம் இட் வாஸ் கிரெடிட் டு லிவர்பூல். அந்த மாதிரி ஐ திங்க் போத் அந்த 1-1 வாஸ் a deserving result for both. லிவர்பூல் ஏன் அட்டாக் பண்ணல அப்படிங்கிறது டியூ டு மேனா என்னன்னு தெரியல. பட் அனிருத் எனக்கு ஆக்சுவலா அதான் தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இதை நிறைய தடவை கேட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு டிஎம் இல்லாத வந்து லிவர்பூல் இந்த பிக் கேம்ஸ் எல்லாம் லைட்டா அஃபெக்ட் பண்ணும்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த மேட்ச்ல அதான் தோணுச்சு. லைக் டிஎம் இல்லாதனால அவங்க கொஞ்சம் லைக் இதுவா ஆடுறாங்களோ, லைக் ஃபுல்லா எக்ஸ்பான்சிவா ஆடாம கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பிளஸ் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல, லைக் ஒரு மாதிரி டீம்ஸ் ஆர் வேரி ஆஃப் வாட் சிட்டி கேன் டு. நீ வந்து ஓவரா பயத்துல கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சுக்கிட்டே வருவாங்கன்னு தெரியும். அதுக்காக தான் அவங்க அழகா எவனுமே இந்த பிரஸ் பண்றது லிவர்பூலோட பிரஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஓப்பனா இருப்பாங்க. பிரஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. லிவர்பூல் வர அந்த ஹைலைன் ஆடுறப்போ அவங்க ஈஸியா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இருந்தா டிரான்சிஷன் ஈஸியா சமவலரபிளா இருப்பாங்க. ஜெகன் என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல அதான் ஒண்ணும் இல்ல. எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் இஸ் டோக்கு மட்டும் தான் அவுட்லெட்டா இருக்கான். ஏன்னா பெர்னார்டோ சில்வா இஸ் ஓவர் ஒர்க்ட். பிகாஸ் அவன் வந்து இருக்கிற அத்தனை வேலையுமே பண்ணிட்டு இருக்கான் இப்போ எனக்கு தெரிஞ்சு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தா பிகாஸ் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கெவின் டி ப்ரூய்னா விச் இஸ் அஃபெக்டிங் எவ்ரி அதர் பிளேயர்ஸ் ரோல். ஸோ இப்போ ஹாலண்ட் இஸ் சோ யூஸ் டு அ ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ரன். ஏன் வந்து ஹாலண்ட் வந்து பண்ணலன்னா, ஹாலண்ட் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். ஹாலண்ட் வந்து இந்த சிஸ்டம்குள்ள செட் பண்ணும்போது அவனை வந்து என்ன பண்ணிக்கிறான்னா, ஹீஸ் லைக் ஓகே யூ பேசிக்கலி ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் போச்சர் மாதிரி தான் அவன் இருக்கான் அப்போ. ஸோ ஆல் ஹாலண்ட் ஹேஸ் டு டூ இஸ் ஹாலண்ட் ஹேஸ் டு ஃபிகர் அவுட் ஹவு டு ரன் இன் டு த பாக்ஸ்குள்ள அவன் இங்க ஓடுனா அவனுக்கு எங்க ஃபீடு வருதோ அவன் அதனால கன்வெர்ட் பண்ண முடியுது. அதனாலதான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் when you don't spot his run, ஹாலண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது கிடைக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு பாக்குறான். ஸோ அப்ப என்ன ஆகுது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இஸ் நாட் கெட்டிங் த பால் இன் த ஸ்வீட் ஸ்பாட். ஸோ ஐடியலி என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கரா இருந்தேன்னா நீ எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீ வந்து கோல் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க பேசிக்கா. பட் தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். எல்லா ஸ்ட்ரைக்கருக்குமே ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கும். இப்போ அகுவேரோ எடுத்துக்கிட்டா, அகுவேரோ வந்து ஹி ஆல்வேஸ் கோஸ் டுவர்ட்ஸ் த ரைட்ல போயிட்டு ஒரு மாதிரி நேரோ ஆங்கிள் இருந்து அவன் கோல் அடிக்கிறது, தட் இஸ் ஸ்வீட் ஸ்பாட். ஸோ அங்க போனாலே அவனுக்கு வந்து வந்துடும். அந்த மாதிரி அவனுக்கு வந்து சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது இல்ல சின்ஸ் கெவின் டி ப்ரூய்னா வாஸ் கான். இப்ப என்ன மேட்டர்னா, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, பெப் வந்து எல்லாருமே ஜூலியன் ஆல்வரஸ் வந்து ஹாலண்டோடைய பேக்கப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, ஜூலியன் ஆல்வரஸ் வந்து கேடிபியோட பேக்கப்பா தான் பெப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கானோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் ட்ரைங் டு டூ தட், பட் ஹி இஸ் நாட் ஸ்டில் அப் டு தட் மார்க். ஃபில் ஃபோர்டனுக்கு வந்து வேற யாராவது ஒருத்தர் வேணும். வேற யாராவது ஒருத்தர் இருந்தா he will be able to create the chances, but left alone he still does not have that kind of capability to create chances னு எனக்கு தோணுது. So எனக்கு the most surprising thing is that அதனாலதான் everything is going through Doku, and that is why Guardiola is dependent on Doku, and that is why Guardiola is not even playing Grealish in many of the games. ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறான் Grealish, ஏன்னா Grealish lacks the pace that Doku has. ஸோ டோக்கு வந்து அடிச்சு பிடிச்சி ஓடிடுறான். என்ன வரனாலும் பரவாயில்ல, நான் ட்ரிபிள் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடுறான். எவ்வளவு ட்ரிபிள் நேத்தி பண்ணினே இருந்தான் அவன். So that is one thing. Yeah. There is this stat yesterday, okay, that Doku attempted 12 take-ons and he won all 12 take-ons. Similarly, Trent வந்து 9 dribbles வந்து he lost, 9 duels he lost. 7 அந்த 7 எல்லாம் பாதிக்கு மேல ட்ரிபிளே கிடையாது, ட்ரிபிள் பாஸ்டே கிடையாது. Exactly, அத நான் சொல்ல வந்தேன். அதாவது டோக்கு வந்து ட்ரெண்ட் ட்ரிபிள் பண்ணாலும் டோக்கு டிட் நத்திங்.
அதாவது அவன் கிராஸ் பண்ண பாலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இட் ஒன்லி ஃபவுண்ட் another லிவர்பூல் டிஃபெண்டர். எதுவுமே போய் ஹாலண்ட் எல்லாம் போய் நிக்கவே கிடையாது. சும்மா அது ஒரு யூஸ்லெஸ் ஸ்டார்ட். அதாவது அந்த கேமை பார்க்காதவங்கன்னா அந்த பார்த்தோன்னா வாவ் அப்படியே ட்ரெண்ட போட்டு பிரிச்சு எடுத்துட்டு அப்படி டேய் அவன் முன்னாடி போய் பின்னாடி வந்துட்டான்டா. ட்ரெண்ட தாண்டி கூட போகல. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் he did. பட் அவன் புல் பேக் பண்ண கிராஸும் எந்த மேன் சிட்டி பிளேயர் எல்லாம் ஃபைண்டே பண்ண கிடையாது. நான் அனிருத் கிட்ட சொன்னேன் அதான் இப்போதைக்கு டோக்கு வந்து ஐ see him as செயின்ட் மேக்சிமின். கரெக்ட். செயின்ட் மேக்சிமின் அந்த அடாமா ட்ரோவரை வந்து பேபியால தடவிட்டு வந்து ஆடுவானே அவன் அந்த மாதிரி லைக் ஒரு பெட்டர் ஹீஸ் பிளேயிங் அண்டர் a better manager, he probably has potential. நிறைய பொட்டன்ஷியல். இல்லாட்டி பெப்பு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வாங்க மாட்டான். பட் அவன் அந்த ஃபைனல் அவுட்புட் நம்ம பாக்குறோம்னா ட்ரிபிள்ல வித் எல்லாம் நல்லா இருக்கு. பட் அந்த வாட் டஸ் இட் லீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அது வந்து சுத்தமா இல்ல. டிசிஷன் மேக்கிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறது அது எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் பார்க்கல. அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது. இஸ் ஜஸ்ட் ட்ரிப்ளிங் பாஸ்ட் அவ்வளவுதான். சோ அதனாலதான் டோக்கோ ஒரு அவுட்லெட்டா யூஸ் பண்றாங்க. பரவாயில்ல ஏதாவது வந்தா ஓகே பாக்ஸ்குள்ள போய் நீ என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டாம்புக்குள்ள அடி விடுறாங்க. அவன் லைக் he's not a chance creator per se, he's just taking the ball. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மேபி டோக்கு வந்து ரஹீம் ஸ்டர்லிங் செகண்ட் சீசன்ல சிட்டி காணான் தெரியுமா. so that kind of role would probably suit him where he became a better finisher. ஸ்டர்லிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல சும்மா ஓடிட்டு தான் இருந்தான். செகண்ட் சீசன்ல தான் சிட்டில வந்து அவன் ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சான் நிறைய கோல். so maybe that kind of transformation is required, but again without ஒரு central proper creative playmaker in the middle and using Bernardo Silva for everything, அவன் கீழே வந்து பால் எடுத்துட்டு மேல வரைக்கும் போய் 1-2 போட்டு பாஸ் பண்ணி, that is not going to work in a very long time and he will get exhausted. Bernardo Silva is not as young as he used to be. So அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் ஃப்ரண்ட்ல, அப்பதான் அவனால வந்து பண்ண முடியும். And also there's one more question that was asked இல்ல கௌதம், I think you should only tell டார்வின்க்கு பதிலா ஹாலண்ட் swap, what do you think? ஹாலண்ட விட்டுறலாம், பட் டார்வின் நியூனஸ் வந்து அட்டாக்கிங் ஃப்ரண்ட்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபார் லிவர்பூல். இஸ் நாட் கன்வெர்ட்டிங் த சான்சஸ் அப்படின்னு வந்து உனக்கு தோணுதா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வினா, இப்போ என்ன மேட்டர்னா நீங்க டோக்கு சொன்னீங்களா, டோக்குல எனக்கு ஒரு ஸ்மால் கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, நான் வந்து அவனை ஒரு லிவர்பூல்ல இருந்த ஸ்டெர்லிங்கா தான் நான் பாக்குறேன். Not even yeah, right now he's that, right now he's exactly that, correct. And அவன வந்து அந்த சிட்டி வயசு தான், he has so much of potential dev. ஏனா 21 வயசுல நான் இது வந்து அருண் கிட்ட சொல்லி இருந்தேன், இப்போ நல்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் பிரீமியர் லீக் பிளேயர்ஸே ஒரு நியூ பிளேயர் who's extremely good in other league போது அவன் இந்த லீக்ல வந்து கஷ்டப்படுறான். ஓகேவா, அவனுக்கு செட்டில் ஆகிறதுக்கு டைம் வேணும். அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. 21 வயசுல அவன் பண்றான். 21 வயசுல அவன் பண்ணும்போது there is so much of potential. அதுதான் பெப் பார்த்துட்டு இப்போ வந்து கிரேலிஷ் 2 சீசனுக்கு முன்னாடியே இருக்கான் டோக்கு முன்னாடி. ஆனாலும் பெப் இவனை ஒரு 5 கேம் பார்த்துட்டு இவன் வந்து பெட்டர் தென் கிரேலிஷ், நான் ரெகுலரா இவனை ஸ்டார்ட் பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் பெப்புக்கே அவன் கொடுத்துட்டானா, அப்போ இஸ் டூயிங் சம்திங் எக்ஸ்ட்ரீம்லி ரைட் இன் ட்ரைனிங். அவனோட மைண்ட் செட் எல்லாமே கிரேலிஷோட பெட்டரா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு he has the potential definitely, பட் இப்போதைக்கு நாங்க அதுவும் பார்க்கல. நான் இந்த மேட்ச் அதான் ரொம்ப எக்ஸாக்ட்லி ரொம்ப எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது இப்போ அவங்க கிட்ட இருந்து. பிகாஸ் இஸ் டூ யங், இஸ் நியூ, இஸ் டூ யங், இஸ் இன் ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் இஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே வந்து ஹீஸ் பஞ்சிங் வெல் பியாண்ட் இஸ் வெயிட் எனக்கு தெரிஞ்சு, அப்படிதான் எனக்கு தோணுது. பட் கரண்ட் சிச்சுவேஷன்ல when there is a tight race to the top of the table, எல்லாமே 1 point டிஃபரன்ஸ்ல இருக்கும்போது யூசிங் டோக்குவை மட்டும் மெயின் அவுட்லெட்டா வைக்கிறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி அட்வைசபிள். எனக்கு வந்து குவார்டியோலா கிட்ட பிளான் பி இல்லாதது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு 4 மேட்சா வந்து ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். பிளான் பி இல்லாத விஷயம் இல்ல. யாரோ இப்போ ஐ திங்க் மணி சொன்ன மாதிரி they focused on ட்ரெண்ட் வந்து taking out of position. அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு நான் டோக்குட பால் கொடுத்துறேன், எல்லா அட்டாக்கும் டோக்குட பால் கொடுத்துரு, அவன் என்னமோ பண்ணட்டும், கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இது மட்டும் தான் அவங்க பிளானாவே இருந்துச்சு basically. But that is not the kind of plan that generally he does. அதனால தான் சொன்னேன். அதுவும் இல்லாம பெப் மாதிரி மேன் சிட்டி மாதிரி ஒரு டீம், பெப் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஷோர் ஷாட் நம்ம ஒரு டைட்டில் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீம் நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் பார்த்த வரைக்கும் ஒரு பிப்ரவரி வரைக்கும் மார்ச் வரைக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வெறும் நாங்க 3 பாயிண்ட் கேப் தான் 4 பாயிண்ட் கேப் தான் அப்படின்னா they will go back to their comfort. அதனால தான் அந்த ஏப்ரல்ல இருந்து அவங்க விளையாடுற கேம் வேற மாதிரி இருக்கும்.
everything will start working out suddenly. அது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் ஆயிருந்த சிஸ்டம் ஆல்ரெடி அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இஸ் ட்ரைங் டு மேக்ஸிமைஸ் ஓவர்லோட் பண்ற டோக்கோ நீ என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. சோ ஃபார் வி ஆர் சீயிங் ஒன்லி தோஸ் ஓவர்லாப்ஸ். இந்த அண்டர்லாப்ஸ்ங்கிற விஷயமே பண்ண மாட்டான். ஸ்டெர்லிங் பண்ற மாதிரி அண்டர்லாப்ஸ்ங்கிற விஷயமே டோக்கோ பண்ண மாட்டான். ஸோ ஐ திங்க் ஹி இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் him like that. இல்ல, I wouldn't agree with the running out of ideas. நான் ஒத்துக்க மாட்டேன். I just feel that it is another way of playing. அவ்வளவுதான். ஏன்னா வெர்டிகல் பாசிங்கிற ஒரு விஷயமே வந்து இப்ப பெரிய டீமோட ஆடுறது வந்து கஷ்டமாயிட்டே. இப்ப அதான் முதலே சொன்னேன், இப்ப எந்த டீமுமே இப்ப வந்து பெப் டீமோட தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஆடுறாங்களே தவிர்த்து எக்ஸ்பான்சிவா ஆடணும், நம்மளே வந்து இது இம்ப்ரிண்ட் பண்ணி ஆடணுங்கிற மாதிரிலாம் ஆடல. ஸோ அந்த இருக்கிற பட்சத்துல வந்து லைக் டீம்ஸ் வுட் ட்ரை டிஃபரெண்ட் திங்ஸ் அண்ட் ஹீ நோஸ் தட் ஹி ஹஸ் டு ஓவர்கம் தட். நம்ம ஒரு வழி அதுதான் இப்ப நடக்குது. வெர்டிகல் பாசிங்கை தாண்டி நம்ம டயகனல் பாசிங்கோ இல்லாட்டி எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் த டயகனல்ஸ் தானே. நம்ம வந்து கிராஸ் தானே வருது எல்லாமே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்ப வந்து மாறுது. லைக் நம்ம நேத்து போட்ட ஃபுட்பால் இன்னைக்கு அதே மாதிரி இல்ல, நாளைக்கு இருக்கிற ஃபுட்பால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. பெப் வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ். அதான் சொல்றேன், பெப் வந்து இந்த ஒரு 3 மாசம் கொடுப்பான். செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் யார் என்ன வேணா அடிச்சுக்கோங்கன்னு. ஜனவரியில ஃபிகர் அவுட் பண்ணானா எல்லாருக்கும் தெரியும் இப்படிதான் லீக்னு. அதனால இந்த 3 மாசம் அவங்க அடி ஓட்டி நீ பார்த்தது இல்லையா எப்படி வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேச ஒரு சீசன் போய் 4 கேம் வீக்கு முன்னாடி இருக்கும் போது டைட்டில் வந்த உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா கடைசி வாரம் வரைக்கும் போய் பிரைட்டன் கோல் போட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் அப்போ இருந்து முடிச்சிட்டானுங்க. லாஸ்ட் சீசன் ஆர்சனலுக்கு நடந்த ஒரே பிரச்சனை அதுதான். அந்த பிரேக்குக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அவங்க சிட்டியை ஃபேஸ் பண்ணிருந்தாங்கன்னா இட் வுட் நாட் ஹவ் பீன் தி கேஸ். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டாப்ல இருந்துட்டு ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் தே ஃபேஸ்ட் சிட்டி இல்லையா லாஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு வரிசையா அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஃபுல்லா அது வந்து போன வாட்டி பிகாஸ் ஆர்சனல் were the only legitimate challenges. ஏன்னா லிவர்பூல் was not challenging, Chelsea was not challenging. இந்த இதுல பார்த்தா இன்க்ளூடிங் டாட்டனம் எவ்ரிபடி ஹஸ் பாசிபிலிட்டி. செல்சி உள்ள குழந்தைங்க பாத்தீங்களா அங்கதான். சரி ஓகே, ஒரு ஆள் இருக்காங்க இல்ல ஜெனரலா சேலஞ்ச் பண்ணுவாங்களே இல்லையே அப்படின்னு சொன்ன போன சீசன்லாம் ஓகே மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா யாருமே இல்ல லைக் எக்ஸப்ட் ஃபார் ஆர்சனல் அண்ட் ஐ திங்க் பை நவம்பர் டிசம்பர் எவ்ரிபடி ரோட்டட் ஃபார் ஆர்சனல் இட்செல்ஃப்ல. இந்த வாட்டி ஷூரா லீக் ஆர்சனல் தான் அப்படின்னு. The problem is they didn't face City up until that point. ஒரு மேட்ச் ஃபேஸ் பண்ணியிருந்தா கூட, ஒரு மேட்ச் டிராவா இருந்தா கூட ஷுவரா ஆர்சனல் தான் டைட்டில் அடிச்சிருக்கும். அவங்களுடைய லக் வந்து என்னன்னா ஒரு பெரிய பிரேக் அப்புறம் they had to face City and City already figured out what they want to do at that time. அந்த டைம்ல வந்துட்டு புரிஞ்சிருச்சு அதே மாதிரி தான். So yeah, I mean because this time the title race is very very close. அண்ட் எனக்கு தெரிஞ்சு லைக் இது சிட்டி அடிச்சாங்கன்னா இட்ஸ் எ ஹிஸ்டாரிக் திங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 4 தடவை யாருமே அடிச்சது இல்ல எனக்கு தெரிஞ்சு வரைக்கும். யாரும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். மேபி யுனைட்டட் 3 தடவை அடிச்சிருக்காங்க பிரீமியர் லீக்ல. 4 தடவை எனக்கு தெரிஞ்சு யாருமே அடிச்சது இல்லன்னு நினைக்கிறேன். அதான் சோ தட் வில் பி a very historic season. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரஷர்லாம் போலன்னு நினைக்கிறேன் மண்டக்குள்ள. சோ பாப்போம். I think to finish up on this match, final thoughts on Trent Alexander-Arnold, the right back. As Gary Neville says, he is the right back. Amma thoughts. இது comparison thoughts ஆ இல்ல வந்து individual player thoughts ஆ? Are we comparing him to other right backs in the league? இல்ல கரெக்ட்டா குட் क्वेश्चन. அதாவது individual player thoughtsங்கறத விட லிவர்பூல்ஸ் ரைட் பேக் தாட்ஸ். உங்க சிஸ்டமுக்கு அவன் சூட் ஆறான். எவ்வளவு தப்பு பண்ணாலும் உங்க சிஸ்டமுக்கு சூட் ஆறான். உங்களுக்கு உங்க சைடுல எதுவும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க கவர் பண்றீங்க. சோ அந்த இடத்துல இது பண்றான். I don't know if we'll be able to replicate this in other teams. எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்னு நான். ஏன்னா நம்மளே பேசியிருக்கோம் அவனுக்கு வந்து லைக் அவனுடைய அஃபென்சிவ் அபிலிட்டிஸ் ஆர் வே பெட்டர் than his defensive abilities. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு டிஃபென்சிவா வந்து அவனோட ஒரு டிஃபெண்டர் நீ வந்து இப்போ ஆர்சனல் எடுத்தா ரைட் பேக் வந்து இன்வெர்ட் பண்ண மாட்டான், லெஃப்ட் பேக் தான் இன்வெர்ட் பண்ணுவான். நான் உன்னை இன்வெர்ட் பண்ண விட்டுட்டு நீ எனக்கு ஒரு லைபிலிட்டியா இருந்தேன்னா என்னோட சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ல நான் உன்னை வித்த பிடிக்க வச்சுட்டு நீ வந்து எனக்கு வந்து கிராஸ் போட்டுட்டேருன்னு ஃபுல்லா போடுறேன்னா அதை வந்து ஒரு 90 minutes வீக் இன் வீக் அவுட் கேரி ஆன் பண்ற அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த அபிலிட்டி இருக்கான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. பட் லைக் ஐ செட், வாட் எவர் ஹி டஸ் ஃபார் யூ கைஸ் இட்ஸ் பெர்ஃபெக்ட். இட்ஸ் அமேசிங். ஹீஸ் அவைலபிள் வீக் இன் வீக் அவுட் அவைலபிளா இருக்கான். கிளச் மூமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறான் அந்த விஷயத்த. உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து இந்த சீசனுக்கு வந்து அவன் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர். வேற எவ்ரி சீசன்ல வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான். இந்த சீசன்லயே ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர். சோ ஐ வுட் சே லைக் யா. நான் क्वेश्चन ஸ்லைட்டா சேஞ்ச் பண்றேன். இப்போ if Trent is available in market, எந்த டாப் go for? எந்த டாப் டீமா? எல்லா டாப் டீமும் போவாங்க.
நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு நாங்களும் போக மாட்டோம். நாங்க போக மாட்டோம். ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். கேட்ட கேள்வி அப்படி. ஏன் போக மாட்டீங்க ரெண்டு பேரும்? எங்களுக்கு பென் வைட் இருக்கான், டோமி அது ரெண்டு சாலிட் ரைட் பேக் இருக்காங்க, ஜூரியன் டிம்பர் இருக்கா. நான் எதுக்கு லைபிலிட்டியை கூட்டணும் டீமுக்கு? எனக்கு பென் அவர்கிட்ட நான் வான் பிசாக வச்சு ஆடணும்னு சொல்லுவாரு அவரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நான் ஹானஸ்டா சொல்றேங்க. என்னோட ரைட் பேக்கோட ஃபர்ஸ்ட் என்னோட ரைட் பேக் எனக்கு நான் இன்னைக்கு தான் சொல்றேன். நான் டாலாட்டுக்கு பதிலா வான் பிசாக தான் ஆடுவேன். என்னோட ரைட் பேக் ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ்ல கரெக்டா இருக்கணும். நீ அஃபென்சிவ் நான் என்னோட அஃபென்ஸ் வந்து ரைட் பேக் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுங்க. அது என்னோட விங்கருக்கு கேவலம். அது என்னோட டீம் அப்படி இருக்க கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ரைட் பேக் ஹஸ் டு பீ டிஃபென்சிவ்லி குட். ஓகேவா? அதுபடி ட்ரெண்ட் எரெக்சன் மார்க்கெட்ல இருந்தா நாங்க எடுக்க மாட்டோம். அதான் நான் சொன்னது. நான் வான் பிசாக்கா வச்சாறேன் அப்படி இல்ல நான் யாரை வச்சு இல்ல ரியல் ரீசன் இப்ப சொல்லிருக்காரு பாருங்க பாரு. வான் பிசாக்கா லைபிலிட்டில நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்ல டிஃபெண்டர் நீங்க. அதாவது பேசணும். இல்ல ஆக்சுவலா ஹரி ப்ரோ சொன்னது அவரு இல்ல ஹரி ப்ரோ சொன்னது ஆக்சுவலா நான் ஒத்துப்பேன். நீங்க ட்ரெண்ட் மாதிரி ஒரு பிளேயர் ஆடணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீம் நீங்க இது பண்ணணும். அவனை வந்து எனக்கு அது பண்ண தேவையில்லையே. எனக்கு ஆல்ரெடி என் சிஸ்டம் இருக்கு. என் பென் வைட் எனக்கு சாலிட் டிஃபெண்டர். அவன் இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணது இந்த ராஷ்பர்ட் கிட்ட மட்டும் தான். அது கொஞ்சம் அவமானமான விஷயம் தான். பட் இருந்தாலும் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணது ராஷ்பர்ட் கிட்ட மட்டும் தான். ஐ டோன்ட் நானும் சொல்ல வந்தேன். இததான் நானும் கேட்கவும் வந்தேன். when you said the right back அப்படின்னா நேஷனல் டீம்ல லைக் வாட் இஸ் his pecking order? நேஷனல் டீம்ல இப்போ he's gone into midfield. fourth அந்த நேஷனல் டீம்ல கணக்கே கிடையாதுங்க. உங்க டீமுக்கே அவன் வந்து இப்போ you sometimes you agree that he is a liability in defense. Yes or no? in our team சரி ஓகே. அவன் வந்து இப்போ நீ மிட்ஃபீல்டரா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றானா ரைட் பேக்கா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றானா? அவனுக்கு ரைட் பேக்கா தான். நான் ஏன் சொல்றேன் எனக்கு அதுதான் ரீசனே. see it is very easy for Klopp to put Joe Gomez in right back and make Trent a midfielder. ஆனால் ட்ரெண்ட் இருக்கிற அவுட்புட் வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா Trent needs some time on the ball. நம்ம ரிப்பீட்டடா பாத்துருக்கோம். when he is inverting also யாராச்சும் ஒரு மிட்ஃபீல்டர் அவன் மேல பிரஷர் போட்டாங்கன்னா அவனால அந்த பாஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் you give him little time on the ball, pinpoint accurate-ஆ போய் பால் விடுவோம். there is no second doubts about it. என்னோட கேள்வி இப்ப எப்படி மாறுதுன்னா, so is he creating that position only for Trent? இப்ப Trent எடுத்துட்டு ஒரு ஜோ கோமெஸ் இப்ப இன்ஜோர்ட்ல சஸ்பெண்டட் ஏதாவது வெச்சுக்கோங்க, இன்ஜோர்ட் சஸ்பெண்டட் ஜோ கோமெஸ் ஆறா வெச்சுக்கோங்க, உங்க டீமுக்கு அது எக்ஸ்ட்ரீமா அஃபெக்ட் பண்ணுது. டெஃபினெட்லி ஓகே. இப்போ அது உங்க டீமுக்கு வந்து இப்ப எப்படின்னா அந்த ரைட் பேக்ன்றத ட்ரெண்ட் சுத்தி இருக்கிற பிளேயர்ஸ் நல்லா இருக்கணும், ட்ரெண்ட் நல்லா இருக்கணும், ட்ரெண்ட்டுக்கு டைம் வேணும். இப்ப ட்ரெண்ட்டுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் அண்ட் டைம் கிரியேட் பண்றதுக்கு do you think அவன் வந்து இவ்வளவு இதெல்லாம் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் கொடுத்தாதான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேனா? அவன் நல்ல பிளேயரா இல்லையா? நீ சொல்லு. நல்ல பிளேயரா இல்லையாங்கிறது எனக்கு கேள்வி இல்ல. இதையெல்லாம் கொடுத்தா லைக் see basically லிவர்பூல் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து 2 ஃபுல் பேக்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. மீதி 3 மிட்ஃபீல்டரும் வந்து ஃபுல் பேக் பண்ண ஓட்டையெல்லாம் அடைப்பாங்க. இதுதான் சிஸ்டமே எங்களுக்கு. அதனால அவனுக்கு டிஃபெண்டிங் யாரும் சொல்லி கொடுக்கவே இல்ல. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? இட் இஸ் டெஃபினெட்லி ராங். நான் போய் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். இட் இஸ் டெஃபினெட்லி ராங். அவனுக்கு யாரும் சொல்லி தரல. டேய் உனக்கு என்ன வேலை? நீ போய் முன்னாடி இருக்கிற 3 பேர் கிராஸ் போடுற. சாலா ஓடுவான், ஃபர்மினோ ஓடுவான், மானே ஓடுவான். நீ கிராஸ் போடுற, அவனுக்கு கோல போடுவானுங்க. பின்னாடி விடுற ஓட்டை நாங்க பாத்துக்கிறோம். அது 2 சீசன்னா, செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்னா பரவாயில்லையா? இது எவ்வளவு சீசனா இதே ரீசனே சொல்லுவாங்க. இதுதான் சிஸ்டமே. கிளாப் வந்து he came out in the press conference போன சீசன். he came and said என்னை பொறுத்த வரைக்கும் Trent has to be attacking. அவன் உர்ற கேப்பை வந்து நாங்க பின்னாடி பாத்துக்கிறோம். அவன் வந்து அந்த மீடியா கேட்ட கேள்வி தான் அட்ரஸ் பண்ண. அவன் சொன்னா எல்லாருமே மீடியா எழுதுறீங்க Trent டிஃபெண்ட் பண்ண தெரியாதுன்னு. நான் தான் பண்ண வேண்டானே சொல்றேன். நான் தான் அவனை மேல போய் நிக்க சொல்றேன். பின்னாடி என்ன நடந்தாலும் நாங்க அட்டாக் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தெரியும், டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு பிரேக்க நாங்க கொடுத்தோம்னா அவனுடைய 100 கிராஸ்ல 98 கிராஸ் கரெக்டா மேல கண்டுபிடிக்கும். அதுல என்ன சந்தேகமே இல்ல. and we can score a goal easily. அதனாலதான் நான் என் சிஸ்டம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு. அதனாலதான் Klopp is not might be good for Liverpool, but Trent as a player க்கு அது அடி வாங்கும். So the right back
But என்னன்னா Trent as a player has established his name to be the right back. He is not a traditional right back. அதான் நான் ஏன் இத கேட்டேன்னா, நான் ஏன் இத கேக்குறேன்னா, Kyle Walker was the exact same thing before he came to the city. Kyle Walker at Tottenham was this guy who will run at crazy speed. He will go inside, he'll get into the box, put cross. Defense-la pure liability. Tottenham லவ Kyle Walker. அக்குலேட்டரா போடணும். சரி, அது வேற கதை. பட் என்னன்னா, சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நவ் யூ சி ஹிஸ் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி. சோ அவன் வந்து அவ்வளவு பெரிய வினி ஜூனியர்லாம் மடங்குற அளவுக்கு அவனுக்கு டிஃபென்சிவ்ல பயங்கர எக்யூப் ஆயிட்டான். ஸோ ட்ரெண்ட் actually as a player I think he needs to develop that side. Klopp கேக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். But for him as a player, if he does that, it's going to be an advantage to Klopp only. Maybe அவன் வந்து attacking outlet மட்டும் யூஸ் பண்ணலாம்ல. Don't you think it will compromise our attack? It will compromise the attack. That's how the system is built. எங்களுக்கு அந்த சைடுல இருந்து இப்ப இருக்கிற ட்ரையாங்கிள் காம்போ ட்ரெண்ட், ஷோபஸ்லை and சாலா are sensational. அந்த காம்போ அந்த மூணு பேரும் they are doing everything to make the attack go work. ஆனா அங்க ஒரு liability-ன்னு கேட்டா it is a liability. அது வந்து எங்க சிஸ்டமுக்கே தெரியும். It is a liability. ஆனா அந்த ஹாலண்ட் கோல் போட்டது வந்து stupidity. அதாவது ஷோபஸ்லையும் தாண்டுவான், ஜாலியா ட்ரெண்ட்டையும் தாண்டுவான், உள்ள போயிடுவான். டேய் ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும். உடனே எல்லாருமே ட்ரெண்ட் தான் காரணம், ட்ரெண்ட் தான். டேய் அங்க ஷோபஸ்லையும் தான் நின்னா, அவனும் வேடிக்கை தான் பார்த்தான். ட்ரெண்ட்டை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. உங்களுடைய அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் அகாடமி ப்ராடக்ட் கரெக்ட்டா? Yeah. So you don't have to spend on a player of that quality who does what he does. Spend பண்ணணும்ங்கற ஒரு அவசியமே இல்ல. சோ நீங்க வந்து உனக்கு ரெடிமேடா அப்படி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப எந்த மேனேஜருமே அவன் சிஸ்டம்ல வந்து பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணணும், ஓவராலா எப்படி இது பண்ணணும் தான் பார்ப்பான். இப்ப ட்ரெண்ட்டை நீங்க யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்றது உங்களுடைய சிஸ்டமோட அந்த ஓவரால் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணுது. அது ஃபர்மினியோ மானே இருந்தப்ப வேற மாதிரி ஆடுனீங்க, இப்ப வேற மாதிரி ஆடுறீங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் உங்களுடைய இது பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து அதான் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய சிஸ்டமுக்கு he works absolutely fine. I don't know if he'll work for every system. No, he won't. இல்ல, I can guarantee you he cannot go into any other team for that matter. He cannot go into any other team. அவ்வளவுதான். கௌதம், நான் சொல்றேன் பாரு, இப்போ போன சீசன் வாடானா எங்க டீம் கணக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. நீங்க தான் பெட்ரோ போரோ உடோகி பிடோகி வச்சிருக்கீங்க. இருங்க பெட்ரோ போரோ இருக்கார்லப்பா. இருங்க போன சீசன் இப்போ என்ன விஷயம்னா, லிவர்பூல் வந்து were not defensively solid. Okay வா? Defensively solid. இந்த சீசன்ல defensively solid இல்ல. என்ன விஷயம் அப்படினா, இந்த சீசன் வான் டைக் வந்து will cover up for whatever Trent does. ஆனா லாஸ்ட் சீசன் வான் டைக் couldn't do that. வான் டைக் wasn't in the greatest of form. So இப்போ வந்து என்னோட main leading player is not playing well in defense. And என்னோட second attacking outlet was starting as a defensive unit, which is right back Trent. அவனும் ஒழுங்கா ஆட மாட்டேன்ற போது it will create chaos for entire team. That's what happened. இருக்கும்போது சொல்லு சரி, இல்ல நீங்க சொல்லி முடிச்சிருங்க. I feel like போன சீசன் வந்து it was not only Van Dijk. I feel like மொத்த entire midfield அவங்களுக்கு படுத்துச்சுன்னு எனக்கு தோணுது. அதான் அதனால தான் இப்போ வந்து அவங்க ஃபேபினியோ தூக்கி டிஃபென்ஸ்ல போட்டு, டிஃபென்ஸ்ல இருந்து தூக்கி சென்டர் மிட்டா போட்டு அதெல்லாம் பண்ணானுங்க. என்னோட கேள்வி, இப்போ 3-4 பிளேயர் இப்போ அவங்களோட பெஸ்ட்ல பொட்டன்ஷியல் பண்ணும்போது ட்ரெண்ட் எப்ப ஸ்டெப் அப் பண்ணுவான்றதுதான் என்னோட கேள்வி. ட்ரெண்ட் ஹேஸ் டு ஷோ தட். வேணா போன சீசனுமே தெரிஞ்சு ஸ்டெப்பிங் அப். ஐயோ அதான் சொல்ல வரேன். ட்ரெண்ட் இஸ் டூயிங் வாட் ஹி சப்போஸ் டு டு. அதுதான் நம்ம சொல்ல வரது. ட்ரெண்ட் இஸ் நாட் சப்போஸ் டு டிஃபெண்ட். அது அவன் ரோலே கிடையாது. இட்ஸ் as simple. Okay, let me ask you. இந்த mancity கேமுக்கு முன்னாடி every pundit knew Doku is going to cook Trent. Everyone knew Doku is going to cook Trent. ஆனா ப்ரீ மேட்ச் போஸ்ட் கான்ஃபரன்ஸ்லயா இருக்கட்டும், போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயா இருக்கட்டும், எவ்ரி क्वेश्चन இதுதான் இருந்துச்சு. இப்போ டோக்கு வர போறான்னு தெரியும், ட்ரெண்ட்டை தான் ஆட போறீங்க. கிளாப்போட சிம்பிள் பதில், ட்ரெண்ட் மட்டும் டோக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, எங்க டீமே போய் அவனை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இட்ஸ் a simple answer. கிளாப் ஒவ்வொரு தடவையும் கொடுப்பாரு. பிகாஸ் தட் இஸ் how it is. ஏன்னா ட்ரெண்டோட அவுட்புட் பாருன்னு சொன்ன மாதிரி you will not get that from an academic graduate. அவன் கொடுக்குற insane numbers going forward is not with any other right back in world football right now. So அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் this is going forward. But to answer the other question, will haaland, if haaland comes to Liverpool and will we get the same output? Yes, haalandங்கிறதே கட் பண்ணிடுவோம். நூனஸ்க்கு பதிலா some other number 9, an effective number 9, let's say Ivan Toney. Pechu. Okay, இப்போ last season Nunez was really bad. For what he was supposed to do, he was really bad. But in the season
he's much better than last season because அவன் வந்து இஸ் டிராப்பிங் பேக், இஸ் ஹோல்டிங் அ பிளே, இஸ் லிங்கிங் அ பிளே, இதெல்லாமும் பண்றான். இதெல்லாம் லாஸ்ட் சீசன் வந்து அவன் கால்ட்ட பால் வந்தாலே விட்டுருவான், அந்த அடுத்த செகண்டே பால் போகும், நம்மளுக்கு ஷோரா சொட தெரியும். ஆனா இப்போ வந்து இஸ் மச் பெட்டர். எஸ், அந்த லூட்டன் டவுனோட கேம்ல வந்து கேவலமா சான்ஸ் விட்டான், பட் இதுல வந்து ஒரே ஒரு ஹெட்டர் போட்டா அது ஹெட்டர்சன் பயங்கரமா தருதுக்கான். அது ஒண்ணுதான் சான்ஸ் நூனியஸ்க்கு, வேற எதுவுமே சான்ஸே இல்லையே சொல்ல போன அந்த கேம்ல. 2-3 ஹாஃப் சான்ஸ் வந்துச்சு, பட் அதெல்லாம் அக்யூட் ஆங்கிள் கோல் போடும். அதெல்லாம் கோல் போடலன்னு திட்டினோம்னா அப்ப நம்ம ஆண்டனி மார்சியல் எல்லாம் வருஷம் திட்டணும். போட்டானே கோல் போட்டானே அப்புறம் என்ன. அனிருத் உன் क्वेश्चन நான் சொல்றேன். இப்போ வந்து அதே மாதிரி தான் மேக்ஸ் பொட்டன்ஷியல் மேக்ஸிமைஸ் பண்றது நான் பாயிண்ட் சொன்னேன் தெரியுமா. அதே மாதிரி தான் ட்ரெண்ட் இருந்து அவனோட வேலையை அவன் பண்றதுல அவங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சோ மேனேஜர் வந்து அந்த நேரத்துல வந்து ஹில் டேக் அ பண்ட். ஓகே, எனக்கு இது கிடைக்குது, இது நான் எப்படி ரிகவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் அந்த நேரத்துல ட்ரெண்டோட பொட்டன்ஷியல் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு வச்சுக்கிறேன். எனக்கு நீ எனக்கு கிரியேட்டர்னு ஒருத்தன் இல்ல, இவன் தான் என்னோட பெஸ்ட் கிரியேட்டர்னா நான் அவனை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் நாட் லைக் யூர் யூசிங் அ 10 who is not defending at all. ட்ரெண்ட் வந்து அந்த பேசிக் டிஃபென்ஸ் என்ன பண்ணுமோ அதை கரெக்டா தானே பண்ணுவேன் எப்பயுமே. சோ அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது என்ன பொறுத்தவரை. எனக்கு என்னவோ பர்சனலா இந்த சீசன் ட்ரெண்ட் டிஃபென்ஸா நல்லா தான் பண்ணான்னு தோணுது. இந்த சீசன் வந்து ட்ரெண்ட பத்தி நிறைய பேச்சே கிடையாது. அவன் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த சாம்பிள் சைஸ்க்கு அவன் சும்மா வந்து ரைட் பேக்ல நின்னாலே அவன் இதை என்ன பண்ணாலும் தெரியுது. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன், பட் ட்ரெண்ட் வந்து பேச ஆரம்பிச்சது எப்ப ரீஜேம்ஸ் இன்ஜுரில இருந்து வந்தானோ அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் யாருமே ட்ரெண்ட பத்தி பேசல. ஏன்னா ரீஜேம்ஸ் பெட்ல இருந்தான். ரீஜேம்ஸ் வந்ததுல இருந்தா இந்த ட்ரெண்ட் ரீச் ஆரம்பிச்சு. யாரோ போட்டுருக்காங்க ஷேடோ ஒயிட் இன் ட்ரெண்ட் வாஸ் பிளேயிங் as a CM in academy. Wasn't Trent a small time client? ஆமாமா. Yes, that's true. That's how Trent came into the team. Right back replacement, Klein replacement ஆ தான் Trent வந்தான். So that is not Daniel Klein எல்லாம் வச்சிருந்தீங்கடா ஒரு காலத்துல ரைட் பேக்கா. அதெல்லாம் அந்த காலத்துல நினைச்சு கோலோ டூரிங்க. ஆமா, கோலோ டூரே was a defender. இன்வின்சிபிள்ரா கோலோ டூரே. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு அவனுக்கும் தெரியாது. மான்செஸ்டர் சிட்டிக்கு ஆனா அதனாலதான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு அவனுக்கு அதெல்லாம் சும்மா ஃபேமிலி கோட்டால வந்திருப்பான் கோலோ டூர் எல்லாம். ஏயா போய் கேட்டிருப்பான், தம்பி அங்கதான் இருக்கான், ரொம்ப தள்ளி இருக்கான், கொஞ்சம் இந்த ஒரு 3 மணி நேரம் ட்ரெயின் தான் மான்செஸ்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அவ்வளவுதான், நம்ம கிட்ட இல்லாத காசா வாங்கி தொலை, சும்மா வந்து உட்காரட்டும் சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், உண்மையாவே அப்படிதான். ஸ்ரீனிவாசன் நடராஜன் ஸ்கெட் எல்லாம் மாஸ் டிஃபெண்டருங்க. அவர் கேம் பிளே பார்த்தாலும் தெரியும். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பெப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஸ்கர்டல் முடி வளர்த்திருக்காயா, அதுதான் சின்ன ஷாக்கு. ஸ்கர்டல் மண்டையில முடி இருக்கியா ஃபுல்லா. ரூம்ல ஒரு போட்டோ போட்டு அவங்க இதுவரைக்கும் கலெக்ட் பண்ண ஜெர்சிஸ் எல்லாம் வந்து டேனியல் லாகர் ஸ்கர்ட் எல்லாம் உயிரா கொடுப்பானுங்க டீமுக்காக. அது அந்த டீம் வேற டீம். அதுல வந்து இந்த டர்க்வைட் ஆடுவான்ல, அவன் தான் அந்த டிஃபென்சிவ் ஃபார்வர்ட் பொசிஷன்ல ஆடுவான். டே அவன் வந்து கோல் அடிக்கிறானோ இல்லையோ, அவன் வந்து அந்த சைடுல போய் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான் வெறித்தனமா உட்கார்ந்து பிரஷர் போட்டு. அது ஒரு அல்டிமேட் டீம் இருக்கும். இங்கிலீஷ் படம் ஒன்னு கூனிஸ் இருக்கும். But let's move on. Next game, Everton versus Manchester United. 3-0 win for United. என்ன கர்னாச்சோ பயங்கரம். சரியான கோல். யார் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. சரியா நான் கடுப்புல எங்கடா போடுற டாலாட்ட, அவன் எங்க முன்னாடி இருக்கான்னு, எங்கடா பின்னாடி போறணும். இவன் பின்னாடி ஓடி போயிடுச்சு. ரூனி கூட நின்னட்ல இருந்தா ஜம்ப் பண்ணான். இவன் கர்னாச்சோவா ரூனியா? கர்னாச்சோ கோலா ரூனி கோலா? அதான் இப்ப டிபேட். நானு ரூனி in terms of ability Garnacho is far better. டேய் ஓவரால் எபிலிட்டியா தம்பி ஃபுட்பால் எப்ப பார்த்தாரு. இந்த கோல் இந்த கோலா ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் எபிலிட்டி நீங்க யார் ரூனி 4 வாரத்துக்கு முன்னாடி தான் அவனை திட்டினேன். அவன் பால் எடுத்துட்டு நேரா மாடு ஓடுற மாதிரி ஓடுவான், வேற எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு. இல்ல இந்த கோல் as a goal this was definitely tougher than Rooney's. இது எங்கேயோ போச்சுங்க. இது வந்து கோல் கீப்பருக்கு டயகனலா போச்சு, எங்கேயோ போச்சு. நான் வெள்ள போச்சு நினைச்சேன். பிட்ஃபோர்ட் இஸ் a very good goalkeeper. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டாப்பிங் எல்லாம் அதுல வந்து அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஆங்கிள். ஜோ ஹார்ட்டுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். ஜோ ஹார்ட்டுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். நாங்க குறைச்சல்னு சொல்லலைங்க. குறைச்சல் எப்ப சொன்னாங்க? ஆனா எனக்கு இவன் கோல் தான் ப்ரோ.
ஆக்சுவலா நாங்க பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களோட பிரென்ஃபோர்டோட ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணிருந்தோம். 2வது நிமிஷத்துல கோல் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். பாட்காஸ்ட் பார்த்ததுல எல்லாருமே டே செம்ம கோல் பண்ணோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து லைக் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தட் கோல். வண்டர்ஃபுல். ஐ திங்க் எனக்கு அவன் கோல் போட்டது கூட நான் விட்டுருவேன், ஆனா ஃபேன் பண்ண வேண்டிய செலிப்ரேஷனே அவனே பண்ணா பாத்தீங்களா? இப்படி எல்லாம் டேய் அதெல்லாம் ஃபேன்ஸ் பண்ணும்டா, நீ ஏன் பண்ற அப்படின்றது. இல்ல ஏதோ ஒரு மேட்ச் ரொனால்டோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவன் கோல் அடிச்சு அவனே ரொனால்டோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவான். ரொனால்டோ கண்ணி வேற அவன். இல்ல அதுதானே பண்ணான். சோ அப்போ சின்ன ஃபேனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் அடுத்த கோல் ஹி வில் ஹிட் தி ரொனால்டோ செலிப்ரேஷன் அப்படினு. அவன் இல்லைனாலும் எல்லா மேட்சுமே அவன் செலிப்ரேஷன் எல்லாமே ரொனால்டோ இதுதான் பண்ணுவான். அப்போ இந்த கம்பேரிசனும் வச்சா இது இந்த கோலா இல்ல அந்த ஜுவென்டஸ் ரொனால்டோ கோலா? ப்ரோ அதெல்லாம் இதுவே பின்னாடி போய் அடிச்சாருன்னா அந்த ஆள் இன்னும் எங்க ஆஃப் சைட்ல இருந்து உள்ள இருந்து வந்து அடிச்சாருங்க அவரு. இல்ல சிம்பிள் அக்கேஷன் தான் இது. இப்ப இந்த 3 பாயிண்ட் தோத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் நடக்க போதில்ல. அது வந்து சாம்பியன்ஸ் லீக்ல அடிப்பாருங்க அவரு. அத்லெட்டிகோ மேட்ரிட் were leading 3-0. இவன் மனுஷன் போய் 3 கோல் போட்டு ஜெயிச்சு குடுறான். அந்த மேட்ச் தானே அது? இல்ல யுவென்டஸ் கோல். மேட்ரிட் வெர்சஸ் யுவென்டஸ். அதுக்கு அடுத்த சீசன் தானே யுவென்டஸ் போவான். எனக்கும் இப்ப இந்த மொமெண்ட்காக தான் ஈவன் ஐ திங்க் மேபி ரூனிஸ் கோல் வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் இட்ஸ் a derby match and it was 1-1 and it was the winning goal. So இந்த மேட்ச்ல கர்னாச்சோ அந்த கோல் போடலனாலுமே யுனைட்டட் ஜெயிச்சிருப்பாங்க. ஏனா எவர்டன் not necessarily அது செத்த பாம்பு பரவாயில்லை விடுங்க, அவனுங்க பாவம். அப்படி நம்ம சொல்ல முடியாது. the score was 0-0. அது குடசன் was jumping. ஏனா அந்த 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அவன் இந்த போட்ட கோல்ல வந்து கம்ப்ளீட்டா சைலண்ட் பண்ணிட்டான். அதாவது அதுக்கு அப்புறம் எவர்டன் கம்ப்ளீட் டாமினேட் பண்ணாங்க. எப்படி கோல் போடல? அதனாலதான் நான் சொல்றேன் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே வந்து தத்தித்தனமா நின்னுட்டாங்க. அந்த கால்வர்ட் இருக்கானே, அவனுக்கு எந்த தைரியத்துல 60 மில்லியன் அவனை வேல்யூ பண்ணாங்க? எந்த எதுக்காக? போன கேம் வீக் வரைக்கும் எவர்டன் were playing very well. அத நம்ம ஒத்துட்டு தான் இருந்துட்டு போட்டோம். இந்த மேட்ச் தானே இது கால்வர்ட் லூயின் என்ன பண்றாங்க இது வரைக்கும்? அதான் நான் கேக்குறேன். கால்வெர்ட் லூயினா இருக்கட்டும், டொக்கோரேவா இருக்கட்டும், தேவர் ஒன்லி கோல் ஸ்கோரிங் இது சோர்சஸ். அவங்க இந்த மேட்ச் எதுவுமே பண்ணல. ஓகேவா? அதுக்கும் ஐ வில் கிவ் half of the credits to our defense. first of all ஒனானா அத்தனை சேவ் பண்ணா இன்னைக்கு. credits to மெக்வயர் போட்டு அவனை அடிக்காத அடி இல்ல. நானே மெக்வயர் சூப்பரா உண்மையா மெக்வயர் is playing really well. and இந்த பிரேக்ல வந்து ஒரு ஹார்ட் வார்மிங் விஷயம் நடந்துச்சு. அந்த பார்லிமெண்ட்ல வந்து அந்த ஆப்பிரிக்கன் பார்லிமெண்ட்ல அவன் பேசின வீடியோ யாராச்சும் பாத்தீங்களான்னு தெரியல. இட் வாஸ் ரியலி ஹார்ட். பார்த்தேன் ஐ வில் கமெண்ட் பண்ணிட்டான். that was really nice. so redemption season for Maguire அப்போ இந்த வாட்டி முடிஞ்சு இந்த redemption season முடிச்சிட்டு சம்மர்ல வெளிய போயிரணும். அந்த மாதிரி redemption இருக்கணும். கரெக்ட்டா சொல்றேன். that will be the way to go. wisest thing to do. ETH என்ன பண்ண போறாங்க? வரான வித்துட்டு மெகர் ஸ்டார்டிங் சென்டர் பேக் ஆக்கிடுவான். ETH எல்லாம் பண்ணு. வந்து சைடு லைன்ல இல்ல இன்னைக்கு. எது? தெனாகே சைடு லைன்ல சஸ்பெண்டட். இன்னைக்கு சஸ்பெண்டட் இந்த மேட்ச். அவருமே சஸ்பெண்டடா? எத்தனைங்க இன்ஜூரி நடந்துச்சு? இதுவும் பாச்சு சஸ்பெண்டடா? பாச்சு அதேதான். பாச்சு 3 எல்லோ. ஆனா உண்மையா எனக்கு அந்த கிராஸ் போடும்போது எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. டாலோ சார் நான் தண்ணி கேன் போட வந்தவன் சார் அப்படின்னு எங்கடா உள்ள போயிடுச்சு. நானும் அதான் நினைச்சேன். அப்ப எங்கடா பின்னாடி அடிச்சிட்டா அப்படின்னு இருந்துச்சு. பட் சரியான கோல் தட் செட் த டோன். நான் சொன்ன மாதிரி நான் எவர்டன்ல ஆக்சுவலி இந்த கேம் நான் மோசமா தான் விளையாண்டோம். அந்த அது வந்து இட் செட் த டோன் ஃபார் த கேம். வந்து நாங்க வின் பண்ணிருக்கலாம். ஐ மீன் செகண்ட் ஹாஃப்ல நாங்க ஆடின மாதிரிலாம் ஆடினா we would have definitely won even without Garnacho's goal. பட் வந்து definitely set the tone in the first 20 minutes. வந்து நீங்க ஒண்ணுமே ஆக்சுவலா அவ்வளவா நடக்கல. செகண்ட் ஹாஃப் தான் நீங்க. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்க எப்பவுமே கோல் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு திரும்ப கன்சீட் பண்ணிடுவோம். அது பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள வெளிய போனது இட் வாஸ் எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் இல்ல, ஒரு 18 டீமே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ஏன் நடந்துச்சுங்க அப்படிங்கிறது. and in வந்து XG ல வந்து first half முடிஞ்சப்ப வந்து எவர்டன் had 1.15 XG, யுனைட்டட் had 0.04. அந்த கோல் வந்து அவ்வளவு இம்பாசிபிள் கோல் அவன் அடிச்சது. அதாவது பிரேக் ஆயிடுச்சு. அது டோட்டலா எதுமே பண்ண முடியல. it was sensational. அதாவது எவர்டன் had some ஒரு 5 சான்ஸ் ஆச்சு இருந்துச்சு. டேய் அது ஒண்ணு மாடா உள்ள அடிக்க மாட்டீங்க அப்படின்றது.
அதுக்கு ரெண்டு கோல் கிரெடிட் கோஸ் டு மைனோ. அதாவது மோர் தென் கார்னாச்சோ இன் திஸ் மேட்ச் வாஸ் சூப்பரான கோபி மைனோ. சூப்பரான உண்மையிலே ஃபார் அகாடமிக் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம். எவர்டன் ஆக்சுவலி ஒரு ஹாஸ்டல் கிரவுட் என்வாயன்மெண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு அந்த கார்டிசன் பார்ட்ல போய் ஆடுறது சரியான கடுப்பு. சோ ஜிங்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு ப்ளீஸ். அதான் பார்த்தேன் நான் இந்த பாட்காஸ்ட்ல நிறைய வந்து கதறி இருக்கேன். அது இந்த மெக்டாமினே அப்புறம் இந்த ஆம்ரபேட் பத்தி எல்லாம் பால் வாங்கிட்டு எல்லாம் திரும்ப டிஃபென்சிவ் பாஸ் பண்ணி எவனுமே இந்த ஹாஃப் டர்ன்ல ரிசீவ் பண்ற கூட கிடையாது. இவன் தாங்க மொதல் மிட்ஃபீல்டர் எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பாலை வாங்கிட்டு முன்னாடி பார்த்தான் எவன் இருக்கான். அவனோட ஸ்கேனிங் ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. அவனுக்கு பால் லைக் ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் அந்த ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு தான் 60 மில்லியன் கொடுத்து மவுண்டன் ஒரு ஜீவனை வாங்கி வச்சிருக்கீங்க. அது வந்து மணி லாண்டரிங் ஆரம்பிக்கிறீங்க. டைட்டில் ரேஸ் இஸ் பேக். வெரி குட். இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கறனால தான் அந்த டீமுக்கே பிரச்சனை. என்ன பண்றது? இல்ல சொல்லிட்டு இருந்தாங்க பாக்குறப்ப மைனுவை பாத்துட்டு என்னடா இது பிரிங்கர் கிட் டு வொர்க் டுடே, அது அந்த மாதிரியான ஒரு விஷயமா புள்ளக்குடி இந்த பையனை வந்து இது பண்றாங்க. மைனூஸ் ஒன்லி காம்படிஷன் இவன் ராட்ரி தான், வேற யாரும் அவ்வளவுதான். மைனோ கதையை முடிச்சு விட்டாங்க, மண்ணோட மண்ணா பறிச்சுட்டாங்க. இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்த பாவம் 18 his injury was big setback. ஏன்னா வந்து அவன் அந்த காசிமிரோ காம்பினேஷன் ஆக்சுவலி நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போம். ப்ரீ சீசன் லைஃப் அருண் ப்ரோக் தெரியும் நினைக்கிறேன். அகைன்ஸ்ட் ஆர்சனல் கேம் தட் வாஸ் a very good game for மைனோ அந்த கேம். சோ நாங்க அந்த காம்பினேஷன்ல எதிர்பார்த்தோம், கடைசியில ஒன்னும் நடக்கல டியூ டு இன்ஜுரிஸ் அந்த மாதிரி. பட் திஸ் கேம் அப்பதான் நான் ட்வீட் போட்டேன், டே 10 ஆகு இவனை மார்சியால வெளியிடுறா, அந்த நாய் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு. பார்த்தா பெனல்டி வாங்கி கொடுத்துட்டா கோல போட்டான். அங்க நம்ம இளமையோட பங்கு நம்ம பத்தி பேசியே ஆகணும். அந்த இடத்துல போய் கால மத்தவங்கள பேசுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ப்ராப்பர் பெனல்டி. அவன் நேரா போய் கால வாங்கி இப்படி இருக்கு. நான் பாக்கல அதனால எனக்கு தெரியாது. அந்த நான் கார்னாச்சோ கோல் வரைக்கும் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பாக்கல. யுனைடெட் கேம்லாம் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் பாக்கல. அதுக்கப்புறம் பேரண்டல் டியூட்டிஸ் வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நான் ரீப்ளே பாக்குறேன். இல்ல பட் I don't think it's அதெல்லாம் பெனல்டி கொடுத்தோம்னா அப்புறம் you should not do any charges in the penalty box. அவ்வளவுதான். இல்ல பிரச்சனை அதுதான். பிரச்சனை சொல்றாங்க பாலம் எடுத்துட்டு ஒரு பிளேயரை தாண்டி போயிட்டு இருக்கான்ப்பா. அவனே விழுந்துட்டாங்க, மார்சியாலே விழுந்துட்டான் முன்னாடியே. அது பண்ணதான் செய்வான். அது டைவ்னு சொல்லி எல்லோ கார்டு கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் ஆன்ஃபீல்ட் ரெஃப்ரி அதே ரெஃப்ரி தான போய் மானிட்டர் பார்த்தான். அதே ரெஃப்ரி மானிட்டர் பார்த்து தப்புன்னு சொல்லிட்டு தான் பெனல்டி கொடுத்தாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா சிம்பிள். யங் வந்து இத்துரூண்டு பார்ட் ஆஃப் தி பால் புடிச்சிருந்தானா கூட அது வந்து பாலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. அவ்வளவுதான். அது யார் லைக் டேக்கிங் an advantage at that point. நீ பாலுக்கே போகல நீ அந்த பாயிண்ட்ல. நீ பிளேயர் சொல்லிட்டு அப்புறம் நான் என்னடா சொல்றது? யங் ஃபர்ஸ்ட் கார்னாச்சோ அடிச்சு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடலாம், யுனைடெட் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தாரு, நடக்கல. அப்புறமா ஒரு பெனல்டி வாங்கி கொடுத்தாரு. ஒன்ஸ் ரெட் ஆல்வேஸ் ரெட்டுங்க, தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம். இல்ல இப்ப இந்த ரெட் கார்டு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு டாக்கிள் ஒண்ணு போட்டால கார்னாச்சோல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த டாக்கிள் பார்த்து ஒரு பயங்கர கோவம் வந்துச்சுன்னா இன்னைக்கு எங்க மேட்ச் அந்த மாதிரி ஒரு நடந்தது. அதுக்காக mate we should let the referees do their job mate. mate நீங்க தான் பேச கூடாது mate. நான் வந்து human beings mate. they can also make mistakes. நீங்க பேசுறீங்கப்பா, தப்புப்பா இதெல்லாம். இல்ல நான் வந்து அது ரெட் கார்டா இல்லையா நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க. அந்த டாக்கிள் பத்தி பேச கூடாதுங்க. நான் அது ஃபவுல் இல்ல, அது கிடையாது, அவ்வளவுதான். நான் அததாங்க கேட்டேன், ஒரு ஃபவுலா இல்லையா தாங்க கேட்டேன். அத சொல்லிட்டு போக நான் ரெஃபரி டிசைட் பத்தி மிஸ்டேக் பண்ணுவாங்க பேசவே கூடாதுங்கற நானு. சரி இல்ல அதெல்லாம் எல்லோ கார்டு ஃபவுல் தான். பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம் ரொம்ப கான்ட்ரோவர்சியான இல்லாத கேம். ஒரே ஒரு டெசிஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு மெக்டாமினுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம 4-5 ஒகேஷன்ல விட்டா, ப்ரூனோ குனிமேரஸ் விட்ட மாதிரி 4-5 ஒகேஷன் விட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் தான். பட் ஐ திங்க் அதர் தன் தட் இந்த கேம்ல ரெஃபரிங் பத்திலாம் சப்போர்ட்லாம் பண்ணலைங்க. பாரு அது எங்க பெனல்ட்டிங்க, அது எங்க சப்போர்ட் பண்ணல. அது அந்த கமெண்ட் தான் நான் அட்ரஸ் பண்ணேன்.
அந்த கமெண்ட்டை தான் அட்ரஸ் பண்ணணும்னு இருந்தேன். அந்த நண்பர் அருமையா போட்டிருந்தாரு. ஆஃப்டர் லாங் டைம் விஏஆர் இஸ் சப்போர்ட்டிங் மேன் யுனைடெட். பல வருஷமா ரெஃப்ரியே மேன் யுனைடெட்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஓரளவுக்கு அதேதான் கமெண்ட்ல அஸ்வின் கார்த்திக்னு ஒருத்தர் வந்து அவர் மேன் யுனைடெட் ஃபேன்லாம் இல்லைங்க. அடுத்து அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ராஷ்வர்ட் நெக்ஸ்ட் மெஸ்ஸி டைட்டில் ரேஸ் ஆன். இது எனக்கு தெரிஞ்ச கௌதம் காசு கொடுத்து ஆள் செட் பண்ணி கௌதம் சொன்னா நீ ஆள் செட் பண்ணி வச்சிருக்கிற உள்ள மணி. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஹாய்லண்ட் இவ்வளவு நாளா இருந்தான், அவனால பண்ண முடியாததோ ஒரே நாள் மார்ஷல் பண்ணிட்டான். டெஃபினெட்லி ஹாய்லண்ட் தான். ஏன்னா I'll tell you why. இன்னைக்கு மார்ஷல் nothing to take away from his goal or from the penalty that he got. It was very good. He is experienced. Allah ஒத்துக்கிறேன். But the game is changing. நாங்க டெஹியா மூவ் பண்ண அதே காரணம் தான். மார்ஷியல் is never an out and out striker. But Haaland is an out and out physical striker who can impact the game, who can hold the ball. Martial ball hold பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா கோல் போடுவார். ரெண்டு சேர்ந்து பண்ணா அவர் பண்ண மாட்டார். இதுவே ஹாய்லண்ட் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆடும் போது ராஷ்வர்ட் ஃபார்ம்ல இல்ல, நீ அதுக்கு மார்ஷியல லெஃப்ட் விங்ல ஆடுவியா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி பிளே. ஏன்னா அந்த லிங்க் அப் பிளே மார்ஷியலோட ஸ்ட்ராங் குவாலிட்டி வந்து அந்த லிங்க் அப் பிளே. இன்னைக்கும் இட் வாஸ் அ லிங்க் அப் பிளே. வந்து அந்த பெனல்டி வந்தது வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு நீங்க பேச்சு பேசலாமா? நீங்க ஆர்சின் வெங்கர் வாங்கலாம்னு நினைச்சாருங்க, நாங்க வாங்கிட்டோம். நாங்க என்னங்க பண்றது? அது நாங்க வாங்கினோம்னா இப்ப எப்ப 60 மில்லியன் பாலாண்டர்லாம் சொன்னாங்களோ, தாத்தா வேணாம்ப்பா அவ்வளவுலாம் நீ மறக்கவே மாட்டேன். அடுத்த தேரி ஆண்ட்ரியா வாங்கிட்டோம்னாங்கடா அந்த சாத்தா குட்டிங்க, என்னால மறக்கவே முடியாது. அதெல்லாம் லைஃப்லயே மறக்க முடியாது. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் 2 சீசன் நானும் அந்த லிவர்பூல் அகைன்ஸ்டா கோல் எல்லாம் போட்டப்ப நானும் அப்படிதான் நினைச்சேன். சில்லறை எல்லாம் செதற விட்டுட்டீங்க. அப்படிலாம் நானும் அப்படிதான். தாத்தா யோசிச்சிருப்பாரு 60 மில்லியனா, டே எனக்கு ஒரு பெட்ட போடுங்கடா ஹாஸ்பிடல்ல முதல்ல. 60 மில்லியன் தானே, ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உட்கார்ந்தாண்டா பட்ஜெட்டுடா ஒரு பிளேயர்ல பண்ண சொல்றீங்க. அதேதான் ஃபுட்பால் பிளே இந்த எனி பொசிஷன் ஒர்க் ரேட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒர்க் ரேட்லாம் கம்பேர் ஹாய்லண்ட் இந்த சீசன் ஹாலண்ட் doesn't do anything off the ball. யாரு சொன்னது? நீங்க சொல்றீங்களா? ஹாலண்ட் இல்லையே. ஹாலண்டா ஹாலண்ட் doesn't do anything off the ball. அவர் பெரிய ஸ்ட்ரைக்கர் ஆவலையா? மார்ஷியல் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணு. ஏங்க anything off the ball. bro haaland பயங்கரமா பிரஸ் பண்ணுவாங்க. மூவ்மென்ட்க்குல நிறைய இது டிஃபரன்ஸ் இருக்கு. ஆஃப் தி பால் நல்ல டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ்ல தான் வந்து ஹாலண்ட் எது பண்றது. நான் டிஃபென்சிவ் பொசிஷன்ல நான் டிஃபென்சிவ் பொசிஷன்லாம் வந்து பண்ண சொல்லல. ஹாய்லண்டோட கேம் பார்த்தவங்களுக்கு தெரியும். வந்து பால் ஹோல்ட் பண்றதோ ரன்னர்ஸ்க்கு அவன் எய்ட் பண்றது எல்லாருக்குமே தெரியும். மார்ஷியல் அதெல்லாம் பண்ண மாட்டான். நீங்க சொல்லி கொடுக்கல. நடுவுல ஒரு சீசன் பண்ணான். இல்ல அவ்வளவுதான் வரும். வித்த வராது. லேசி பிளேயர் அவனே வெச்சுக்கிட்டா வஞ்சக பண்ணிட்டு இருக்கான். பட் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து இந்த கிரிட்டிசிசம், ராஷ்வர்ட் மட்டும் அகாடமி கிராஜுவேட்டா இல்லாம இருந்தா இப்ப மார்ஷியலுக்கு என்ன அடி விழுவுதோ அதே அடி ராஷ்வர்டுக்கு விழுந்திருக்கும். ஏன்னா அவன் ஒர்க் ரேட் வச்சு he is also scoring 2 செகண்ட் கோல் 16 கேம்ல இன்னைக்கு தான். போன சீசன் போட்டான்ப்பா ஒரு பிளேயர் ஒரு போன வான் டைக் மட்டும் ஒரு சீசன் வந்து ஆஃப் சீசனா இருக்கும். ராஷ்வர்டுக்கு இருக்குமா? ராஷ்வர்ட் ஒரு சீசன் தான் ஆன் சீசனாவே இருந்திருக்கு. இப்ப அவர் காதலியோட சேர்ந்துட்டாரு. பர்பிள் பேட்ச் ஆனாரும். பர்பிள் ராஷ்வர்ட் நம்ம 2 மாசம் பார்த்தோம் அவ்வளவுதான். இப்ப திரும்ப ஸ்டார்ட் பாருங்க. சூறாவளி கீழ பேரே அவனுக்கு அவனோட ஃபியான்சி கூட மறுபடியும் சேர்ந்தானாமா. அதனால மறுபடியும் கோல் போட்டாம இருங்க பெனல்டில. ராஷ்வர்ட் கோல்டன் பூட் சார்ஜ் இன்கமிங் அவ்வளவுதான். ஜனவரில தலைவமான இருக்கும். பேசுங்க. But let's move to the next game. ஓகே இருங்க. சிம்பிள் கமெண்ட் ஜாக நான் உங்களுக்கு தான். என்னது? இந்த கீழ கமெண்ட் வச்சிருக்கு பாருங்க. 115 இந்த இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல எனக்கு. அதனால அந்த கமெண்ட் தெரியல. அதனால நம்ம நெக்ஸ்ட்க்கு போயிடலாம். தெரியாது. இல்லங்க ஒரு மீம் போட்டுருந்தாங்க. பெப்பு சொல்லிருக்காரமா, எவர்டன் ஆர் ஸ்டூபிட் டு ஃபைட் அக்செப்ட் தி சார்ஜஸ். நாங்க தான் அக்செப்ட் பண்ணல. ஃபைட் பண்ணிட்டே இருந்தா விட்டுருவாங்க பிரீமியர் லீக்.
மொட்டைக்கு அது வெறும் மண்டையில முடிதா இல்லனா மூளை எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் ஸ்லெட்ஜிங் அடிச்சு கூட கேட்பாங்க, ஒத்துக்காதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, ஒத்துக்காதீங்க. அதாவது போன வருஷம் தான் சொன்னாப்ல இந்த சார்ஜ் வந்தப்போ, அதாவது என் ஓனர்ஸ் வந்து என்கிட்ட போய் சொல்லியிருந்தாரு தெரிஞ்சா நான் விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு. இப்ப இல்ல, ப்ரூவ் பண்ணி சாம்பியன்ஷிப் போனக்கும் நான் இங்க தான்டா இருப்பேன் அப்படிங்க. டேய் உனக்கு இங்க மட்டும் தான் காசு கொடுப்பாங்க, வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுக்கல. சாம்பியன்ஷிப்ல எல்லாம் கேப் இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்சு அது சும்மா சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதே அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அங்க அதுக்குன்னு ஒரு கேப் இருக்கும்ல, அடி வாங்குவான். அதெல்லாம் he might lose his place, he might stay. அது எனக்கு தெரியாது. பிளேயர்ஸே போய்டுவாங்களே. எவ்வளவு பிளேயர்ஸ் இப்ப ஹாலண்ட் வந்துட்டு நீ வந்து ஹாலண்ட்லாம் why should Haaland play in the championship? சந்தோஷமா ஆடிட்டு இருப்பான் அவன். எல்லாம் மேபி ஆடலாம், மேபி ஆடி ஒரு 120 கோல் அடிக்கலாம் சாம்பியன்ஷிப்ல. அதெல்லாம் அநியாயமா தெரியல. ட்ரிபிள் வின் பண்ணிருக்காங்க நேத்து மேட்ச்ல. அந்த ஆளு இப்ப ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் கத்துங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க யுனைடெட்ல இருந்து சிட்டிக்கா. இன்னொரு 5-6 வருஷம் ஆகும் சிட்டி ஃபேன்ஸா மாறதுக்கு. இல்ல எனக்கு புரியல, தேவையா வாங்கி கேட்டுக்கிட்டான்ற மாதிரி நெத்தியில சுட்டாரு அவரு. கேட்டாரா இல்லையா? எத்தனை யுனைடெட் ஃபேன் சிட்டியா கன்வெர்ட் ஆயிருக்காங்க? ஆவாங்க இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா கண்டிப்பா ஆவாங்க. எதுக்கு இன்னும் இல்ல ஆனா லெஜிட்டிமேட்டா நான் கேக்குறேன் மணி, ஒரே ஒரு क्वेश्चन. எதுக்கு why is Anthony Martial still there in the team? I have no idea. அவன் வொர்க் அவுட் ஆவலாங்கிறது சந்தோஷமா வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் புஷ் பண்ணாங்க. அது இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. we cannot sell well, we cannot buy well அப்படிங்கறத நாங்க அவனுக்கு செவியால லோன்ல பண்ணி பார்த்தோம். அவனை வாங்கல. இந்த பிரச்சனை வேற. ஆண்டனி மார்ஷியல் இஸ் தி லீஸ்ட் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ். இதுக்கு முன்னாடி டேவிட் டெஹான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை எங்களுக்கு இது பண்ணவே 2 சீசன் ஆச்சு. அதுக்கப்புறம் மெக்டாமினே, அதுக்கப்புறம் தேர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். வான் டி பீக் லீவ் ஆண்டனி மார்ஷியல் இஸ் அட்லீஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் மினிட்ஸ். வான் டி பீக் வாங்க ஆள் கிடையாது. வான் டி பீக்லாம் காணாமற் போனவர்கள் பற்றிய அறிவிப்புல வந்து போடலாம். அந்த மாதிரி தான் இருக்கான். அவன் இருக்கானா இல்லையா, அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், யாருமே தெரியல. நீங்க சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவனுக்கு. சான்ஸ் கொடுத்தா மார்ஷியல் வேட் ஜாஸ்தி இல்ல. இதையே சொல்லித்தான் ஓலே வெள்ளம்ச்சாங்க. எரிக் டென் ஹாக் தான் வந்து அவனை யூஸ் பண்ணல. இது அதான் சொல்றேன். we cannot the board we had or still have, we cannot buy well or sell well. That is our major problem. எங்களுக்கு on field football விட அதுதான் மேஜர் ப்ராப்ளம். and I am still confident that is affecting more of our on field football. but if board மாற போகுதே, like what exactly is going to happen you think? I think we'll start spending wisely. அதாவது இப்போ ஸ்பெண்டிங் வைஸ்லி நாங்க உடனே வேர்ல்டு கிளாஸ் அடுத்த சீசன் வந்து டைட்டில் சேலஞ்சர்ஸ் அதெல்லாம் சொல்ல. இப்போ ஒரு ஆண்டனி மாதிரி ஒரு பிளேயர் வாங்கணும்னா அவனுக்கு 30 மில்லியன் 40 மில்லியன் தான். இன்னொரு ஆண்டனி 30 மில்லியன் 40 மில்லியன் தான் அவனுக்கு 100 மில்லியன்னா போடா அப்படின்றாங்க. அதே மாதிரி we should start clearing out. I think we'll be handing out good contracts. Exactly. we'll be buying properly and we'll be selling properly. அதுதான் ஃபர்ஸ்ட் அதுதான் நடக்கும். It is a slower process. அடுத்து பெனல்டி வாங்கி தர மாட்டான். மார்ஷியல் விழுந்து விழுந்து அதாச்சும் வாங்கி தரான். ஹாலண்ட் ஒரு 2-3 டைம் நானே வந்து யோசிச்சிருக்கேன். he could have actually gone down and got us a penalty அப்படின்ட்டு. even in the Champions League, Bayern Champions Leagueல அதான் he wouldn't go down easily. but that is what I expect of a striker. நான் சும்மா உள்ள போயிட்டு அது நீ ஒரு 30 வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சும்மா உள்ள போய் விழுந்துட்டா. but before that he is young. He has to play that physical striker role, which he is doing amazingly. He has not scored it in Premier League. அதோ ஸ்கோர் பண்ணாங்க, அதை டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? அது சரி. நெக்ஸ்ட் அப் we'll move on. மேட் டைட்டில் சேலஞ்ச் என்னாச்சு மேட்? அவங்க அதை கொண்டாடிட்டாங்களே முதல் 3 கேம் ஜெயிச்சப்ப. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது வந்து மேட்ச் வந்து ஆர்டர் படி அந்த சாட்டர்டே இன்னொரு மேட்ச் ஆடிச்சு. அது ஏன் ஃபர்ஸ்ட் பேசல? பேசலாம், என்ன பெரிய விஷயம் பேசுறாங்க. மேட்ச் பத்தி பேசலாம். உன்னை அட்டாக் பண்றவர்னு ஒருத்தர் அதுக்காகவே வந்திருக்காரு. நீங்களே குரூப்ல இல்ல பாக்குற அதுக்கு சொல்லுங்க. குரூப்ல 2 பேரும் கூடி வர பேசிக்கிறாங்க. வாப்பாங்க நீ சேர்ந்து கதறுவோம் அப்படின்னு. இதுல நான் சொல்லவே இல்லை. நான் டிஃபீட் நான் வந்து சோகமா தான். அவர்தான் வந்துட்டு வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சோகமா இருந்தா வலிக்கும், இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருந்தா வலிக்காது. எனக்கே சொல்றேன். நான் போன வாரம் ஏதாவது சொன்னா, போன வாரம் வந்துட்டு அக்செப்ட் தி டிஃபீட். இந்த வாரம் நல்லா ஆடணும், தோத்தோம், அவ்வளவுதான்.
என்னால அக்செப்ட் பண்ண அந்த ஒரு 11 வாரமா இதான்பா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா ஆடி தோத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. நீங்க 1.5 வருஷமா இப்படிதான் இருக்கீங்க. நீங்க வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. அது எங்க தப்பு கிடையாது. 1.5 வருஷம் சொன்னா நீங்க 20 வருஷம் நான் சொல்லுவேன். சரி கவலை இல்ல, சொல்லிக்கோங்க, எனக்கு கவலையே கிடையாது. அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு நல்லா டாட்னம் ஃபேனே ஆகுது. ஆகுறதெல்லாம் ஈஸியா கிடையாது தம்பி. அவன் எவ்வளவு கஷ்டம். அந்த ரகுவரன் முதல்வன் சொல்ற டயலாக் தான், சிஎம் பதவி தான் புல் கிரீடம், அந்த மாதிரி தான் இது. சீரியஸா எனக்கு புரியல, எதுக்கு புரியல இந்த சைடு குதி. நீ எதுக்கு டாட்னம் சப்போர்ட் பண்ற? நான் டாட்னம் சப்போர்ட் பண்ணலையே. நான் தான் முதல்ல நீ பெட் வைக்கிறப்ப நான் என்ன சொன்னேன், தப்பான பெட் வைக்கிறடா தம்பி, இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா நான் அப்பவே சொன்னேன். பெட் எதுக்கு வச்சேன்னு எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். பெட்டு வச்சாரு, கீழே சோனியும் வச்சாரு. நட்டுல வச்ச இந்த ஷாட் பையன் ஹேட்ரிக் போட்டான், ஆனா 3மே ஆப்சர்ன்ட்டாங்க. இல்ல அவன் லூஸ். இது வந்து போன சீசன் இதே மாதிரி நடந்துச்சு. ஆஸ்டன் வில்லாவுக்கு எல்லாருமே தெரியும், அவையில வந்து ரொம்ப பயங்கரமா கைலைன் ஆடுவாங்க. அதை வந்து ப்ராப்பரா ரீட் பண்ணி ஆடினா போன சீசன் இதே மாதிரி ஹேட்ரிக் கோல் அடிப்பான், ஆஃப் சைட்ல வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ சிம்பிள் ட்ரிக் தான், 2 தடவை அடிச்சா 3வது தடவை கண்டுபிடிக்கும் அவன். இன்னைக்கு மாசம் ஆக்சுவலா ஆஸ்டன் வில்லா அவையில வந்து ரொம்ப அவங்களோட பிரஸுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு அதேதான் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலா அதான் லைன் அப் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பியூரா வைப் தான். மிட்ஃபீல்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தோம். சென்டர் பேக் யாருமே கிடையாது. கடைசியில பார்த்தா இவங்க டீம்ல பிசுமா, சார், ரிச்சார்லிசன், மேடிசன், வேண்டவன், வேற யார் மிஸ்ஸிங்? அவங்களுக்கு ஒரு பிரேசிலியன் அவ்வளவுதான். எங்க பிரேசிலியன் ஒரு லுக் கொடுப்பான். ரிச்சார்லிசன் will give the new look. நெக்ஸ்ட் என்ன கலர் அடிக்கலாம் ஹேருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நியூ ஐடியாஸ் கொடுப்பான் டாட்னம். நான் 2 வாரம் மேல சொல்லிட்டேன், ஆல்ரெடி 10 பேர் படுத்து கிடந்தாங்க, இதான் டைம்னு சொல்லிட்டு 16 தான் நானும் போய் இன்ஜர்னு போய் வந்து அவன் சர்ஜரி பண்ணிட்டேன். எந்த டைம்ல யார் இப்படி யோசிப்பாங்க, அவனெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ், அவ்வளவுதான். நல்லா ஆடணும், ஃபினிஷ் பண்ணல, ஆஃப் சைட் வந்து அவங்க இன்னைக்கு விளையாடல, இன்னைக்குதான் விளையாடல. ஜெனரலி he does well, no? இல்ல ஃபைனல்ஸ் சொல்லுங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு அநியாயம். வேற எந்த டீம் சப்போர்ட் பண்றதுன்னு கூட தெரியல. ஆர்சனல் பிக் டீம் இல்லையா? ஆர்சனல் கூட அடிச்சான், சிட்டி கூட ஆடல, லிவர்பூல் அடிச்சான், லிவர்பூல் பிக் டீம் இல்லையா? கோல் அடிச்சான்ல, சும்மா அவ்வளவு. நோ கம்ப்ளைண்ட்ஸ் தான். 8 இன்ஜுரிஸ், அதுக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், யுனைடெடுக்காக எப்படி இன்ஜூர் ஆனாங்கன்னு தெரியல. இல்ல எப்படி இன்ஜூர் ஆனாலே தெரியல, லைனை பார்த்தா நீங்க ஒரு இன்ஜூர்னே கண்டுபிடிக்கிறாங்க. அதனால என்னடா நடக்குது, என்ன நடக்குது எதுவும் தெரியல. சஸ்பென்ஷன்ஸ் ஐ ஹாவ் நோ. இது ரொமேரோ ரெட் கார்டு வாங்கிட்டு போது போலீஸ்னஸ், பிசுமா ரெட் கார்டு வாங்கிட்டு எல்லோ கார்டு 5 எல்லோ கார்டு போலீஸ்னஸ், அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும். இந்த இன்ஜுரிஸா வந்து எப்படி நடக்குதுன்னு தெரியல. இத்தனைக்கும் என்னன்னா, இல்ல அதான் சொல்லலாம், நீங்க 5 பேர் யூரோப்னா ஏதாவது ஆடுறீங்க, நாங்க எதுவுமே ஆடல. வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வராங்க. அதாவது சரவணா, நான் வந்து இதை சொல்லிக்க விரும்புற விஷயம் என்னன்னா, இப்படி பேசி நாங்கெல்லாம் பண்ணல. அந்த ப்ளூ சட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர் ஒரே காரணம் தான். ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, டாட்டனம் தான். மொத்த டிவி முடிச்சு விட்டது அவரு தான். எங்களை கேட்காதீங்க, இன்னும் முடியல. கிளம்புற வரைக்கும் சொல்லுவாரு டாட்டனம் தான். நான் இப்பவும் சொல்றேன், டாட்னம் தான். நான் இப்பவும் சொல்றேன். நியூ கேசல் மேட்ச் போயிருக்கேன். என்னோட இதுதான், அட்லீஸ்ட் திருப்பி பிளேயர்ஸ் வரணும். இல்லைன்னா அடுத்த வாரம் சிட்டியோட வர, அதெல்லாம் வந்து பெரிய வைப்ஸ். நீங்க தான் சூனியம், சிட்டிக்கு நீங்க தான் சூனியம். இல்ல மேடிசன் எவ்வளவு வர இன்ஜூர்டு, ரெக்கவரி எப்ப சொல்லிருக்காங்க? ஜனவரி. நான் சொல்லிட்டு இருந்தேன், என் கேலண்டர் டிசம்பரே கிடையாது. சூப்பரா ஆனா கம்ப்ளைண்ட். ஒரு மேட்ச் ஆடுறதும் பிரச்சனை இல்ல. பேசிக்கலி 10 நிமிஷம் தான் டாட்னமோட சீசன் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் தான். மேடிசன் போனா
மேடிசனோட சேர்ந்து வேண்டாம்னு வெளியே போனா. ரைட் கிளம்பிட்டாங்க 2 பேரும். எனக்கு என்ன இன்ஜுரி போகுது அதுதான் இன்ஜுரி ஆயிட்டு ஆடுறதுக்கு கூட எங்களுக்கு பிளேயர்ஸ் இல்ல. இப்ப மத்தவங்க சப்ஸ்டியூட்டுக்காக எவனா ஒரு மெக்டாமினேவாவது இருக்கான். எங்களுக்கு அந்த மாதிரி மெக்டாமினே கூட இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கீப்பரை போட்டு ஆடிட்டு இருந்தோம் பெஞ்சில. எங்களுக்கு வேற வழி இல்லைங்க அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து 2 கீப்பர் தான் போட்டு ஆடிட்டு இருக்கோம். மெக்டாமினே உள்ள வந்து ஆடலைங்க. மெக்டாமினே எங்க டாப் கோல் ஸ்கோரர். நாங்க அந்த டாப் கோல் ஸ்கோரர்யா. எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல உங்களோட 2 பாயிண்ட் தான் கீழ இருக்கும். உங்களோட பெஸ்ட் இல்ல நீங்க டைட்டில் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க என்னன்னா பண்ணுங்க. எங்க சீசன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு பிரச்சனை என்ன, இந்த 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 இப்ப வர லாசஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த 9 மேட்ச் நான் கன்சிகூட்டிவா ஜெயிச்சிட்டு இருக்க பொண்ணுல 1-2 லாஸா வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 10 மேட்ச் 11 மேட்ச் அன்பிட்டர்னு ஒரு அந்த நார்த் லண்டன் பக்கம் சிவப்புல ஒரு கண் எரியுது, இந்த லண்டன் பக்கம் ப்ளூல ஒரு கண் எரியுது, எல்லாரும் போட்டு மொத்தமா முடிச்சுட்டாங்க. எங்க எல்லாம் அப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். உங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்ல நாங்க. சரிங்க, நாங்க சீசன்ல நாங்க யோசிப்போம். But I think on the other hand, Aston Villa they played really well. அவங்க ஃபெயிலியர் அது ஆக்சுவலா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க கேம் பிளான் அவங்க சூப்பரா ஆடினாங்க. லைக் சி ஆப்போசிஷன் டீம்க்கு இன்ஜுரிஸ் இருந்தாங்கன்னா அதை பத்தி அவங்க கவலை பண்ண அவங்களுக்கு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ தே டிட் தேர் ஜாப். அண்ட் ஆல்சோ எமிரியோட அவேர் கட் போறான்னு நினைச்சேன். இங்கதான் வந்து பண்ணுவான்னு. அதே மாதிரியே வந்து அப்புறம் 3 பாயிண்ட் லைன் எல்லாம் வர போஸ்ட் போட்டாருங்க. அதெல்லாம் வந்து மனசை வச்சு ஆஸ்டன் வில்லா அவரோட அபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல வந்து 3 பாயிண்ட் லைன் வர போட்டாங்க. அப்படியா? நாங்க யாருக்கும் தர மாட்டோம். அது எங்க டேக். ஐயோ, உங்களுக்கு சீசனுக்கு கிடைக்கிற சீசனுக்கு கிடைக்கிற ஒரே 3 பாயிண்ட் அது மட்டும் தான். அப்ப கூட ஒத்துக்கிறல்ல, ரெலிகேஷன் ஆற டீம் கூட தோப்பான்னு ஒத்துக்கிறல்ல. ஏங்க நாங்க லீக் 1 டீமோட எல்லாம் தோத்துறோம். ரெலிகேஷன் டீமோட தோத்துறோம். ஆர்சனல் 1-0 வின். கை ஹாவர்ட்ஸ் நம்ப முடியல சத்தியமா. எப்படி அதான் அவனே எனக்கு தெரிஞ்சு நம்பலன்னு நினைக்கிறேன். சூப்பர் கோல் 60 million down the drain. சூப்பர் கோல். ஆக்சுவலா அவனோட மூவ்மெண்ட்லயே வந்து இன்னும் அவன் பாடி லாங்குவேஜே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ரீசெண்டா அவன் ஜெர்மனில போய் ஆடி வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்டிங்ல பார்த்ததுலேன்னு தெரிஞ்சுது நீங்க என்னன்னா வரலாற்று உங்க மேனேஜர் அவங்க யூஸ் பண்ணி ஜெர்மனில சொல்லாத ப்ளீஸ். ஜெர்மனி 3 மேட்ச் தோத்துட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், ஜெர்மனிக்கு ஆட தெரியல. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், ஆஸ்திரியாவோட தோத்ததுக்கு ஹாவர்ட்ஸ் பிரேம் பண்ணீங்கன்னா அதை விட அவமானமே கிடையாது. எனக்கு ஆஸ்திரியால இருந்து எனக்கு 2 பிளேயர் தெரியும், டேவிட் அலபா, டானியல் சபிட்சர். மிச்சம் 9 பேர் பேரு கூட இல்ல. பவுன் கார்ட்னர் அவன் ஸ்பேஸ்ல இருந்து கூச்சவன் நினைச்சேன் நான். அவங்க கூட போய் தோத்துட்டு இருந்தீங்க. நீங்க அவங்க கூட போய் தோத்துட்டு இருந்தீங்க. சீரியஸா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படி ஆடுறீங்களே, ஜெர்மனிடா நீங்க, உங்களோட சம்மர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் இதுதான் போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யா, கமிங் பேக் டு தி கேம், செம்ம டஃப் கேம் மேன். நான் இவ்வளவு டஃபா இருக்கும்லாம் எதிர்பார்க்கல. ஐயோ, பிரென்ஃபோர்ட் வந்து அப்படியே அவங்களோட ஏரியாக்குள்ளேயே இருக்காங்க. அந்த ஏரியா விட்டே வெளியே வர மாட்டாங்க. மொத்தமா 4 லைன் போட்டாங்க 2 பேர் வச்சுட்டு. அந்த ஒரு ஐ திங்க் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ டீம்ஸ் ஸ்டில் பிளேயிங் தட் 4-4-2 ஃபார்மேஷன். அவங்கதான் அந்த 4-4-2 வந்து அந்த ட்ரெடிஷனல் செம்மையா எரிச்சல் காட்டுறாங்க. எப்பா அநியாயத்துக்கு எரிச்சல் கிளப்பினாங்க வச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்களும் நிறைய இடத்துல வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு மாதிரி சான்ஸ் கிரியேஷன்ல வந்து லைக் அந்த டஃப் கேமோட உங்களுக்கே நீங்க டஃப் ஆக்கிக்கிட்டீங்க. இல்ல, டஃப் ஆக்கிக்கிட்டதை விட நான் எந்த பாயிண்ட் சொல்லுவேன்னா, லைக் ஹெசஸ் நீடன்ட் ஹவ் ஸ்டார்டட். ஓகே, சோ ஹி வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்க தேவையில்லை. அவன் வந்து ட்ரோசார்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், நல்லா போயிட்டு இருக்கு. அவன் ஸ்டார்ட் பண்ணிடுறது வந்து இட் வாஸ் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் பிரேக்கிங் திங்ஸ் டவுன் மோர். ஒரு அட்டாக் போறப்ப, ஏன்னா அவன் ஃபுல்லி ஃபிட் இல்ல, அவனால பாலுக்கு ரன் பண்ண முடியல, ஹோல்ட் அப் பண்ண முடியல, எதுவுமே அவனால அந்த எஃபெக்டிவ்னஸ்க்கு பண்ண முடியலங்கிற பட்சம். ஏன்னா ஹெசஸ் வந்து மோர் ஆஃப் அ ஹோல்ட் அப் அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கர் தான். அவன் லவ்ஸ் டு கெட் இன்வால்வ் இன் தி பில்ட்-அப் ஸ்ட்ரைக்கர். ஸோ அவனால அந்த பில்டப்ல வந்து இன்வால்வ்மெண்ட்டும் ஜாஸ்தியா கொடுக்க முடியல. அண்ட் வாட் எவர் வி கிரியேட்டட் அந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். லைக் ஒரு மினிமல் சான்ஸ் தான் வருது. அதுல எதுக்கு ஆஃப் சைட் கொடுத்தாங்க கோல்னு எனக்கு தெரியல. அது இன்னொரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. அது வந்து எனக்கு எதுக்கு சத்தியமா எனக்கு தெரியல. அது அந்த பாலோட லைன்ல வரைஞ்சாங்க, அவனோட ஃபுட் மட்டும் கொஞ்சம் ஆஃப் சைடுல இருந்துச்சு. இவன் ஒருத்தன் கூச்சின்னு இருக்கான், ஒருத்தன் தரையில இருக்கான். எந்த ஆங்கிள் பார்த்தாங்க எனக்கு இதுல 2D லைன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு என்ன தெரியும்? True, again, like I said, it's இது ஒரு இது பண்ணது ரெஃப்ரி டிசிஷன். I don't want to go there more than anything, but like
we should have scored but we did not. Like அந்த ஜின்சென்கோ ஒரு பால் கொடுப்பான் கிளீனா ட்ரொசார்டு வந்து பார் மேல அடிப்பான். ஸோ இந்த மாதிரியான கேம்லாம் இந்த மாதிரியான ஒரு ஃபைன் மார்ஜின்ஸ் தான் வந்து உனக்கு டிட்டர்மின் பண்ணும். கிடைக்கிற சான்ஸ் நீ மேக்ஸிமைஸ் பண்ணணும். when everybody is not playing well, லைக் ஒரு எல்லாருமே நல்லா ஆடுறப்போ ஓகே எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எங்களோட ஃப்ரண்ட் லைன் மொத்தமா யாருமே ஒழுங்கா ஆடல, எல்லாருமே அந்த ஃபெட்டிகோட தான் வந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பயமாவே இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலா வந்து பெரிய டீம்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இது பண்ணாலுமே செகண்ட் ஹாஃப் நம்ம குவாலிட்டியில கன்சாலிடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. எனக்கு என்னன்னா இதுல இருந்து பிரென்ட்ஃபோர்ட்ல இருந்து ஒருத்தம் போயிருந்தான்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் பிரேக்கு. நீங்க எங்க டீம்ல இருந்து பாதி டீமுக்கு மேல போயிருந்தாங்க, விச் இஸ் குட். ஏன்னா நம்ம வந்து பீத்திக்கலாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆடுறாங்கடா எங்க டீமுக்குன்னு. பட் அவங்க போயிட்டு வந்து இவ்வளவு சீக்கிரம் ஆடுறப்போ யூ கேனாட் பீட் தம் ஆன் தட் குவாலிட்டி. ஃபெட்டிக் அந்த அவ்வளவு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன் நான் இவ்வளோ. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல இம்ப்ரூவ். ராம்ஸ்டேல் நிறைய வித்து காமிச்சார், ஜாலியா இருந்தது பாக்கிறதுக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஆனா ஹி ஹேட் அப்படியே ஒரு எனக்கு அங்க ரைஸ் போய் நின்னாங்க எனக்கு இன்னுமே புரியல. இவன் அடிச்சது நேரா எப்படி ரைஸோட முட்டிக்கு போச்சுன்னு எனக்கு புரியல. அந்த என்டையர் சீக்வென்ஸே வந்து பாக்குறதுக்கு வந்து அப்படியே ரைஸுக்கு வந்து அப்படியே எப்பா டே 100 மில்லியன் 100 பில்லியன் கொடுக்குறான்டா அவனுக்கு வெஸ்ட் ஹாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருந்தது. அவன் பால நோட்டீஸ் பண்றான், பால லூஸ் பண்றான்னு சொல்லிட்டு he sees that Gabriel is there to cover the near post. far post தான் ஓபனா இருக்குன்னு தெரியுது, அப்படியே diagonal run போனா far post-க்கு. I was like மச்சா டே என்னடா பண்ற நீ எப்படி உன் பிரெயின் ஒர்க் ஆகுது, என்ன மனுஷன் என்னன்னு தோணுச்சு எனக்கு. போக மாட்டாங்க யாரும், எல்லாரும் பால் தான் சேஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி லூஸ் பண்ணா போக மாட்டாங்க. Rice immense man. That was one goal line and the other one was Zinchenko. அது பயங்கரமான ஸ்ட்ரெச். அது அவனே வந்து பால லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனே பேச பண்ணது. எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் சொல்ல. நான் லைக் ஜின்சென்கோ வந்து டிஃபென்சிவ்லி இன்னும் கொஞ்சம் அவேரா இருக்கான், இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே அவேரா இருக்கும். அது வந்து நான் இது எதிர்பார்க்கல. வந்து he was under a lot of flack. அந்த கால் வழியா போன சீசன் வந்து கவட்ட விட்டு கோல் விட்டது, அதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து இது பண்ணாங்க. பட் என்னன்னு தெரியல, டோமியாஸ் ஆட ஆரம்பிச்சதுனாலே தெரியல திடீர்னு வந்து டிஃபென்சிவ்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். இட் வாஸ் ரிட்டன். அது நான் வந்து அதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் ஹரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஹாஃப் டைம்ல. சொன்னேன் காசு வந்து நம்மளுக்கு கோல் வந்துச்சுன்னா ஹெவர்ஜ் மூலியமா உண்டி தான் வரும். ஏன்னா இட்ஸ் தட் சார்ட் ஆஃப் அ கேம். ஏன்னா உனக்கு அவங்க நம்ம ஹைட்ல பீட் பண்ணணும், பிசிக்கலி பீட் பண்ணணும். இது பீட் பண்றதுக்கு ஒரே வழி இதுதான், ஹெவர்ஜ் வரணும்னு நினைச்சேன். கரெக்டா ஹெவர்ஜ் வந்தான். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் பால், பெர்ஃபெக்ட் கோல். வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, and I think நான் முன்னாடி பேசியிருக்கோம். Are you okay to compromise Martinelli and Saka to have more defensive stability? Yeah. ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் எனக்கு இது ஓகே தானே. இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிளிக் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு எவல்யூஷன் தானே எல்லாமே. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணினா தானே போக முடியும். ஸோ லைக் இப்போ நம்ம ஹாவர்ட்ஸ் கோல் போடுறோம், ஒரு பெனல்டி கோல்ல இருந்து சேர்ந்துட்டு அவன் ஒரு ஹெடர் கோல் போடுறான். அவன் அந்த எவல்யூஷன் ஆகிறதுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கணும். அது ஒர்க்கிங் பெயின் தானே அது. லைக் இப்போ ரிசல்ட் வராம இருந்துச்சுன்னா ஓகே குவெஸ்டின் பண்ணலாம் எல்லாத்தையுமே இமீடியட்டா. அதான் நான் சொன்னேன், இப்போ எல்லா மேனேஜர்ஸுமே அதானே பண்றாங்க. தேர் வெர்டிகல் இதை தாண்டி, பிகாஸ் யூ ஓப்பன் யுவர் செல்ஃப் when you're trying to do a lot of things vertically. நீ ஒன்னையுமே ஓப்பனா தான் விட்டுருவ. அந்த ஒரு இது டிஃபெண்ட் பண்றதுக்கு தானே இப்போ நிறைய மேனேஜர்ஸ் டயகனல் பாசிங், டயகனல் கிராசிங் அதுதானே பண்றாங்க. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் எவல்யூஷன் தான். எனக்கு இன்னுமே சாக்காவை வந்து நாங்க எதுவும் பண்றது இல்லை. அவங்க போட்டு 2-3 பசங்க வந்து அடின்னு அடிக்கிறாங்க எல்லா மேட்ச்லயும், அது ஒரு வேற விஷயம். அதை தாண்டி அவனால என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. பட் அவனோட அவுட்புட் எதுவும் குறையறது இல்லை, அவனோட இன்ஃப்ளூயன்ஸும் கேம்ல குறையறது இல்லை. ஸோ ஐ ரியலி டோன்ட் see anything of that sort happening. அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல நான் இங்க எழுதியிருக்கேன், டெக்லன் ரைஸ் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா அப்படின்னு. உண்மையா வாங்கினதே எங்களுக்கு மச்சம். ஸ்டான் க்ரோன்கேக்கு மச்சம் ஒருத்தருக்கு அழகா எடுத்து வந்துட்டான் டெக்லன் ரைஸ். அப்பா அந்த காம்படிஷன் கடைசியில சிட்டி உள்ள போனாங்கல்ல. ஆனா எனக்கு என்னமோ சிட்டி உள்ள போனது பிரைஸ் ஏத்துறதுக்கு மட்டும் தான் உள்ள போனாங்கன்னு தோணுச்சு. இல்ல பெப்போட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொட்ரியும் இவனையும் சேர்த்து வச்சு ஆட விடுறது. அதுதான் அந்த கண்ட்ரோல் ஃபுல் மேக்ஸிமைஸ். இவங்க எல்லாம் கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ். இவங்க எல்லாம் பெப்பு இந்த ஆர்டெட்டாலாம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கேம்ல எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சைக்காட்டிக்கா யோசிக்கிறவங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால வந்து லைக் ஆர்டெட்டா வாண்டட் டு கோ, அதான் ஃபுல்லி வாண்டட் டு கோ. எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், 100 மில்லியனுக்கு வந்து ஒரு பிளேயர்லாம் வாங்கினான்னா பிரைஸ் டாக் ஜஸ்டிஃபை பண்றதே கஷ்டம். நீ ஸ்ட்ரைக்கரா இருந்தாலுமே அது கஷ்டம். பட் ஆனா எங்களுக்கு வந்து ரைஸ் வந்து வீக் இன் வீக் அவுட் காட்டுறாங்க. ஏன் 100 மில்லியன் பே பண்ணுவாங்க? இது வரைக்கும் இந்த சீசன்ல 13 பிரீமியர் லீக் கேம் ஆடிருக்கோமா, சாம்பியன்ஸ் லீக் கேம் வந்து 4 கேம் ஆடிருக்கோம். விச் ஐ திங்க் இஸ் ஃபீச்சர்ட் இன் ஆல் ஆஃப் தெம். 7 on 10 கம்மியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் இது வரைக்கும் போட்டு நான் பார்த்தது இல்ல. ஆக்சுவலா ரைஸ் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நடுவில் ஒரு டிபேட் வந்து தெரியுமா, பிளேயர்ஸ் எல்லாம் தேவையில்லாம் அநியாயம் பிரைஸுக்கு போறாங்க அப்படின்னு. ஸோ வீக்கெண்ட் ரெக்கார்ட் பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க 200 மில்லியன் கொடுத்தாங்கன்னா யாருமே எதுவும் பேச போதில்லை. I think after very long time Rice is that player இல்ல, like who's justified his price tag and more அப்படிங்கிற மாதிரி. ரைவல் ஃபேன்ஸ்லாம் யாருமே வாயே திறக்க முடியாது ரைஸ் பத்தி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவன் நல்லா தான் ஆடுறாங்க.
ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா எவ்ரிபடி வாஸ் இன் லைன்ல, எல்லாரும் எவ்ரிபடி வாண்டட் ஹிம், ஆல் தி பிக் கிளப்ஸ் வாண்டட் ஹிம். ஸோ அதனாலே அதுலயே தெரியும் அவனோட வந்து எந்த லெவல்ல அவன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் லைக் நான் வந்து எதிர்பார்த்தேன், லைக் ஹில் பி a கேம் சேஞ்சர் எல்லாமே எதிர்பார்த்தேன். பட் இந்த லெவலுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அவனால எங்களோட கேம் பிளேல, அண்ட் லைக் த கண்ட்ரோல் தட் த மேனேஜர் இஸ் கிரேவிங் ஃபார். அது வந்து இவன் வந்து ஒரு சோலோவா வந்து அவனால வந்து அந்த சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன். Like I'm just waiting timber return வரதுக்கு party return வரதுக்கு தான் I'm waiting. That will be like a totally உள்ள எங்கயாச்சும் வலிக்குதா? அப்படி எல்லாம் பார்த்தா இல்ல, அது டெக்லன் ரைஸ் வாஸ் த பிரைமரி டார்கெட் ஃபார் சிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸிட்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் டெக்லன் ரைஸை மிஸ் பண்ணதுனால எவ்வளவு பேனிக் பை பண்ணா அப்படிங்கிறதும் தெரியும். நிறைய பேரை வந்துட்டு வாங்கி உள்ள எடுத்து பெப் பண்ணாங்கிறது. பட் அஃப்கோர்ஸ் ஆர்சனல் won the deal, but what a win that was for sure. எனக்கு தெரிஞ்சு now you can see the impact that Rice has on it. பட் எனக்கு வந்து என்னன்னா அகைன் ஆர்சனலோட ஹிஸ்டரி தெரியுங்கிறதுனால I will still not say என்ன சொல்றது, they definitely have a good chance. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சைனிங் டு ஆர்சனல்னு பார்த்தா I would only say Ozil to Arsenal when he came in, because that was a very surprise. Wenger will not make that kind of a big deal. But Ozil வந்ததுக்கு அப்புறம் there was a complete change in the Arsenal fansக்கும் சரி, ஒரு என்விரான்மெண்டே மாறின மாதிரி இருந்துச்சு. நானே வந்து என்ன நினைச்சேன்னா it should be 2013 இல்லையா, 2013 2014 டைம் நினைக்கிறேன். அதான் அந்த டைம்ல ஊசில் உள்ள வந்த போது ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது. பட் அல்டிமேட்லி தே குடன்ட் கன்வெர்ட். இப்ப டெக்லன் ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் மேபி because they have a good system that is happening right now for them, maybe who knows, எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா லெஜிட்டிமேட் டைட்டில் கண்டெண்டர்ஸா இருக்காங்க. பட் will they go that extra inch? அதுக்கு ஒரு அது எனக்கு I'm not able to put my finger on it yet because it is Arsenal. இல்லனா நான் சொல்லிருப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, everyone is young. If they don't do it this season, they'll do it next season. If they don't do it next season, they'll do it next season. அதுதான் இதுதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுலதான் எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல. சோ இப்ப இந்த சீசன் பண்ணலனா நெக்ஸ்ட் சீசன் we have no idea what will be the mentality of most of these players. அதே மாதிரி எந்த கிளப் வந்து யாரை போச் பண்ணிட்டு போவாங்கன்னே தெரியாது. சோ அந்த ஒரு கேஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஏன்னா ஆர்சனல் கிட்ட இருந்து அவ்வளவு சுட்டது நாங்க தான். அதனால எனக்கு நல்லா தெரியும். ஒரு பாதி ஸ்குவாட் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனதே நாங்க தான். அதனால நீங்க யார கூட்டிட்டு போனாலுமே நாங்க இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து நிறைய காசு வரும். Of course இன்னொரு சாக்காவா that is true, that is an advantage. correct. இன்னொரு சாக்கானா எங்களுக்கு இருந்த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதான். எங்களுக்கு வந்து யார இப்ப யுனைடெட் எப்படி யார எந்த விலைக்கு விற்கணும்னு தெரியாம இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு நெட் ஸ்பெண்ட் வந்து வெங்கர் காலத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிகாஸ் we couldn't sell players. we couldn't sell players. யாருமே வந்து சேலபிள் அசெட்டே கிடையாது எங்களுக்கு. சோ இப்போ வந்து இப்ப ராம்ஸ்டேல் வந்து ஹையஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூட் கோல் கீப்பர். இல்ல, that is also எனக்கு வந்து because you mentioned Ramsdale, I just wanted to ask this question. So in the Ramsdale versus Raya debate nala, do you think there is an impending exit towards Ramsdale next season? Do you think he likes that competition that he has with Raya? If he doesn't like the competition தான் வெளிய போணும்னு நினைக்கிறேன். வெளிய போணும் அவ்வளவுதான். I think he will leave. அவங்க அப்பா எல்லாம் சொல்லிருக்காருல்ல ஓவரா. I think இல்ல இது சிம்பிளான லாஜிக் தான். ஒரு ஸ்குவாட்ல செகண்ட் கோல் கீப்பர் இருக்கான்னா அவன் எந்த பாயிண்ட்ல கூப்பிட்டாலும் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு நீ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து எனக்கு தலையில தட்டி கொடுத்து நீ எல்லாம் பண்ணிதான். நத்திங் அகைன்ஸ்ட் Ramsdale, I love the guy. பட் ஒரு டீமா ஒரு ஸ்குவாடா பார்த்தோம்னா இப்போ ஒரு செகண்ட் கோல் கீப்பர் வரான்னா எனக்கு எந்த நேரத்துல வேணா என்னோட ஃபர்ஸ்ட் கோல் கீப்பருக்கு அடி வரலாம். எந்த நேரத்துல வேணா நான் வந்து உன்னை கப் காம்படிஷன்ல போடணும்னு சொல்லலாம். அதுக்கு நீ வந்து இல்ல எனக்கு வந்து என்ன நல்லா பாத்துக்கணும், எனக்கு வந்து கண்ணா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தடவி குத்தாதான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னா அந்த மென்டாலிட்டி ஷுட் நாட் பி தேர். The one good thing that we've done is அந்த அசெட்டை வந்து நல்லா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அவனுடைய வேல்யூ, அவனுடைய வேஜஸ் எல்லாமே வந்து இப்ப போக போக வந்து கோல் கீப்பர்ஸ் டெஃபினட்டா நிறைய பெரிய கிளப்புக்கு தேவைதான் படுது. எஸ்பெஷலி சம்மன் who can play do well with the ball at his feet. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எவல்யூஷன்ல போயிட்டு இருக்கு. எல்லா கிளப்புமே அந்த மாதிரி தான் தேடுறாங்க. ஒன்னேதான் சொல்ல பாக்குறேன். இந்த இடத்துல நிறைய பேர் ஆர்டெட்டா வந்து பேக்லாஷ் பண்றாங்க. இந்த சென்ஸ் லைக் அவன் வந்து கிரியேட்டிங் அன்வான்டட் காம்படிஷன் இந்த கோல் கீப்பிங், அன்வான்டட் பிரஷர், இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி பிரஷர்லாம் எதுவுமே தெரியல. இல்ல மேபி உன் ஃபீல்ட்ல வராம இருக்கலாம் dude. I'm seeing a lot of இல்ல எனக்கு வருது, அதான் சொல்றேன். I just discount all that because this is what playing at the highest level is. yeah no I want
ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன், சாரி அனிருத், நான் இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்டேன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ஜென்ரலாவே மத்த பொசிஷன்ல வந்து எல்லாமே சேலஞ்ச் பண்றதுக்காக தேர் ஆல்வேஸ் பி பேக்கப். கோல் கீப்பிங்ன்றது வந்து சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு பொசிஷனா மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ் வில் நாட் கன்சிடர். இப்போ என்ன டாப் டீம் எடுத்தாலும் இவன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பர் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டெஃபன் ஒர்டிகா இஸ் செகண்ட் சாய்ஸ் அண்ட் ஹி நோ தட் இஸ் செகண்ட் சாய்ஸ். த சேம் கோஸ் வித் எவ்ரிபடி. லிவர்பூல் எடுத்தா ஆலிசன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சோ இட் கோஸ் தட் வே. இப்போ யுனைடெட் எடுத்தா கூட ஒனானா இஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு உள்ள வரும்போதே தெரியும். ராம்ஸ்டேல் லாஸ்ட் சீசன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்துட்டு இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்குவாட் ரொட்டேஷன் பிளேயர் மாதிரி இஃப் ஹி இஸ் பீயிங் ட்ரீட்டட், எஸ்பெஷலி வித் ராயா கமிங் இன், டு யூ திங்க் தட் இஸ் ஐடியல்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா கோல் கீப்பிங்ன்ற பொசிஷன் தான் இங்க கீ, வேற எதுவும் இல்ல. இல்ல ஐடியல் பேசிக்கலா வந்து ஆர்டெட்டா has been doing that from day one. ஏன்னா லெனோ இருக்கும்போது he wanted to bring in எமி மார்டினஸ். அதுக்கப்புறம் எமி மார்டினஸ் போனதுக்கு அப்புறம் லெனோ was the first choice. லெனோ வந்ததுக்கு அப்புறம் he wanted to create a competition for லெனோ with ராம்ஸ்டேல். ராம்ஸ்டேல் இப்போ வந்ததுக்கு அப்புறம் is creating, ஆனா he always wants to constantly improve அந்த கோல் கீப்பிங் பொசிஷனும். அவன் வந்து ஒரு ஃப்ளாவுமே பண்ணக்கூடாது, எனக்கு அங்கேருந்தே கண்ட்ரோல் வேணும், எனக்கு அங்கேருந்தே கேம் ஸ்டார்ட் ஆகணும்ன்றதுதான் ஆர்டெட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். சோ அவன் வந்து வந்ததுலேயே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ராயா லோன்ல தான் வந்திருக்கான். ஓகேவா, தேர் ஸ்டாக்ஸ் தட் டெஃபினட்டா அது வந்து சம்மர்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். 27 மில்லியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னா, அவன் 27 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் நாங்க முடிச்சாலுமே இந்த கோல் கீப்பிங் பொசிஷனுக்கான அந்த இது வந்து ஸ்டாப் ஆகாது. அன்லெஸ் வி கெட் ஒரு ஆலிசன் லெவல் கோல் கீப்பர் இல்லாட்டி ஒரு எடர்சன் லெவல் கோல் கீப்பருக்கு தான் திருப்பி. ஏன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் செட் பண்றீங்க. இப்ப லிவர்பூல் வந்து தே ஆர் டூயிங் வாட் தே ஆர் டூயிங் பிகாஸ் தே ஹேவ் சம்ஒன் லைக் ஆலிசன். உங்களோட எடர்சன் இல்லாம இப்ப நீங்க வந்து ஒரு போன சீசன் டெஹே அவங்க டீம்ல போட்டிருந்தீங்கன்னா நீங்க ட்ரிபிள் அடிச்சிட மாட்டீங்க. நத்திங் அகைன்ஸ்ட் டெஹே, எனக்கு டெஹே ரொம்ப பிடிக்கும், ஷார்ட் ஸ்டாப்பரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ லெவல் ஸ்டாண்டர்ட் அப்படி செட் பண்ணப்ப யுனைடெட் எதுக்கு 45 மில்லியன் ஒனானா மேல ஸ்பெண்ட் பண்ணாங்க? போன சீசன் அவன் சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா, அவன் பிரஷர்ல எப்படி ஆடுறா ஒரு பிளேயர், அதுக்காக தான் பண்றாங்க. இது வந்து ஒரு பிரஷர்ல எப்படி நீ பெர்ஃபார்ம் பண்றங்கிறது டெஸ்ட் தான். இது சும்மா இந்த மீடியா அன்வான்டட் இந்த கேரி நெவல் ஜேம்ஸ் நான் ஆக்சுவலா நான் சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் தென் எனக்கு ஆக்சுவலா என்ன தோணுதுன்னா, திஸ் ஹோல் திங் வாஸ் பிகாஸ் லைக் தேர் வேர் அதர் பொசிஷன்ஸ் டு பி அட்ரஸ்ட். ஆனா வந்து இவன் வந்து இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அப்போ ரயா வாங்குற டைம்ல நீங்க இன்னொரு ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலா வாங்க வேண்டியது. ரயா 3 மில்லியன் பே பண்ணா ரயாக்கு லோன். ரயா நியூஸ் வந்து சடனா வந்துச்சு, புரியுதுங்களா? ஏன்னா அது வரைக்கும் எங்க கூட லிங்க் ஆயிருந்தா ராயா தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆக்சுவலா அது ஓகே, he wanted ராயா பிஃபோர் ராம்ஸ்டேல். இல்ல இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, ரயா வந்து நம்ம ராம்ஸ்டேல் மாதிரி ரயா வாங்கணும். நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து இன்னொரு கோல் கீப்பர் வாங்குறதாவே இல்ல அப்படி சொல்ல வந்தேன். தேர் இஸ் யூ வாண்ட் டு பை declanrice, probably another midfielder plus another striker. இதுதான் உங்களோட டாப் 3 ப்ரையாரிட்டிஸா இருந்துச்சு. உங்களோட மீடியா எல்லாருமே எல்லாருமே சொன்னாங்க. இந்த ரயா வாங்கினது வந்து லைக் ஆல்ரெடி வந்து பாதி உங்களோட சர்டன் செட் ஆஃப் ஃபேன் பேஸ்க்கு இந்த ஹாவர்ட்ஸ் ஒரு டீல் வந்து சுத்தமா பிடிக்கல, நான் அவ்வளவு பே பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு கோவம். பிளஸ் லைக் எப்படி இருந்தாலும் தாமஸ் பாட்டே இன்ஜுரி ப்ரோன்னு, நீங்க அதுக்கு பதிலாக இன்னொரு மிட்ஃபீல்டர் வாங்கிதான் ஆகணும். பிளஸ் ஒரு நீங்க பாலகுனி வித்துட்டீங்க, இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வாங்கணும், எடி நம்ப முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சூழல்ல போய் ரயா வாங்கினதுனால எல்லாருக்கும் ப்ராப்ளி அவங்க என்ன தோணிப்பாங்கன்னா, யோ மத்த இடம்லாம் இருக்கே அட்ரஸ் பண்ண, இப்ப எதுக்கே அவனை போய் வாங்குற அப்படிங்கிற அந்த ஒரு அது இருக்கு. ராயா வந்து எவ்வளவு ஒரு கோல் கீப்பர்ல வந்து எவ்வளவு ஹை ஹோப்ஸோட வாங்கினோமோ அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு மிட்ஃபீல்டர் லெவல்லயோ ஒரு ஸ்ட்ரைக்கர் லெவல்லயோ 3 மில்லியனுக்கு லோன் வரும்டா, இதே குவாலிட்டி பிளேயர்னா தாராளமே போய் வாங்கிருப்பாங்க. அதுதானே ப்ராப்ளமே எங்களுக்கு. ராயா பெர்மனன்ட் சைனிங்ல லோன் சைனிங் தானே. அவனுக்கு 3 மில்லியனுக்கு நீ வந்து பார்ட்டிக்கு ஒரு சப்ஸ்டிடியூட், அதே சாலிட் சப்ஸ்டிடியூட் அதே மாதிரி வர முடியும்னா அது ஏன் வாங்காம இருந்திருப்பாங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஐ திங்க் ஒரு 1 month முன்னாடி யாரும் சொல்லியிருந்தாப்ல, when we sold Coutinho, let's say Van Dijk and Alisson weren't available அந்த டைம்ல, அவங்க ரெண்டு பேரும் இல்லைனா we wouldn't be where we are right now. கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். கிளாப் விட்ட பேச்சுக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருப்போம். அது உனக்கு எப்பயுமே அந்த அவைலபிலிட்டி இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், பிளேயர் அந்த உன்னோட ஃபிட் ஆற இதுக்கு இருக்கணும். லைக் யூ ஷுட் பி willing to spend that amount. எங்களுக்கு எஃப்எப்பின்னு சொல்லிட்டாங்க முதல்ல, அதனால தான் ஜனவரியிலேயே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எது சொல்ல வந்தேன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டீம்ல மிச்ச 10 பேர் செட்டு கடைசியா நீங்க ஃபோக்கஸ் பண்றது கோல் கீப்பர் அப்படின்னா,
ஏதாச்சும் இவ்வளவு ஒரு அவுட்ரேஜே இருந்திருக்காது அப்படின்னு தோணுது. பிகாஸ் இவனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுல, நாங்க வித்தோமே செகண்ட் கோல் கீப்பர் யூஎஸ் கோல் கீப்பர், அவனுக்கும் டர்னருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இவ்வளவு ஒரு பேக்லாஷ் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்குள்ள இல்லையே, மத்த ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு கேள்வி கேக்குறாங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ் கூட இல்ல, இந்த பண்டிட்ஸ்ன வாயில வட சுட்டு திரியறானுங்கல, அவங்க தான் இவங்க வந்து டேய் சும்மா இருங்கடா. இல்ல ஐ திங்க் திஸ் இஸ் பேசிக்கலி ஜேமி கேரகர். டேய் நீ வாய் வச்சு சும்மா இருடா, அவங்க டீம் அத அவங்க பாத்துப்பாங்க. நீ உள்ள வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா உன்னை யாரா கேட்டா? அதுதான் பண்டிட், அதுதான் பண்டிட், அதுக்குதான் குடுக்குறாங்க துட்டு. அவனுங்க பேச இவனுங்க ரெண்டு பேரும் சரியான ஃப்ரெண்ட்ஸ், கேரி நேவலும் கேரகர். ஆனா அடிச்சுக்குவானுங்க டிவில. நம்ம யூடியூப்ல பேசுறத அவனுக்கு ஸ்கைல பேசுறானுங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம கொஞ்சம் தெளிவா பேசுறோம். அவனுங்களுக்கு தெரியும் தான் தெளிவா அப்படின்ட்டானா அவனுங்க அது பேச மாட்டாங்க, அது விக்காது. இல்ல பேசிக்கா அவங்களுக்கு தெரியும் ஆர்சனல், யுனைடெட், லிவர்பூல் இந்த 3 டீம் பத்தி பேசினா கண்டிப்பா வந்து வெயிட் சும்மா. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா லிவர்பூல பத்தி இருந்தா கேரகர் சப்போர்ட் பண்ணுவான், நெவில் எதிர்ப்பான். யுனைடெட் பத்தி இருந்தா நெவில் சப்போர்ட் பண்ணுவான், கேரகர் எதிர்ப்பான். இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஆர்சனல்ல ரெண்டு பேரும் உள்ள வந்துருவானுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டெம்ப்ளேட். இது பிளஸ் மத்த கும்பல் எல்லாமே வந்துருவாங்க. இல்ல இது நல்ல क्वेश्चन. Why do you think about English pundits and why are they not commenting on other clubs other than English club? ஏனா அவங்களுக்கு தெரியாது. அது வேற அது ஜெனரல் இங்கிலீஷ் டெண்டன்சி தானே. அது ஜெனரல் இங்கிலீஷ் டெண்டன்சி. அவனுங்க வந்துட்டு ஒரு பிளேயர் தப்பி தவறி நல்லா ஆனா the world's best striker, he is the greatest midfielder in the universe னு பேசுவானுங்க. அதே சொதப்புனா என்ன வெளியில இவனோட சமய கம்மி காசுல பயங்கரமா விளையாட, அதெல்லாம் எங்களால முடியாது. இவனுக்கு வேல்யூவேஷனே 150 பவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இவன் அவ்வளவு ஒர்த்துடா, நான் தான்டா சொல்லுவேன் அவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லிட்டு. தட் இஸ் டிபிக்கல் ஒன்லி. கேரி நேவல், ஜேமி கேரகர் இப்ப உட்கார்ந்துட்டு நாளைக்கு செவியா பார்சிலோனா பத்தி பேசினா எவனுமே பார்க்க மாட்டான். எவனுமே பார்க்க மாட்டான். இதே நீங்க அங்க போயிட்டு நீ வந்து 6 கேம் தோத்து 6 மாசமா எதுவும் ஜெயிக்காம வந்த இதுவே ஜேமி கேரகர் வந்து ஹான்ரி கூடயும் மிக்கா ரிச்சர்ஸ் கூட உட்கார்ந்து இருக்கும் போது பாருங்க, சிபிஎஸ்ல நல்லா பேசுவான். Yeah, actually he speaks very good. நல்லா பேசுவான். அந்த ஷோ நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல. It's a very good best. ஏனா அந்த வாய் வாயோட சொல்லுவான். ஏன்னா அந்த பாயிண்ட்ல நான் என்ன இது பாக்குறேன்னா, லைக் மீகா அண்ட் கேரகர் வந்து they are an awe of Henry's ball knowledge. அவங்க வந்து அப்படி பாப்பாங்க, ஓ என்னடா இவன் இப்படி பேசுறான், இப்படி பண்றான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அவங்க கிட்ட. அது அந்த ஒரு மோட் இல்ல. அந்த ஷோ வந்து one compliments the other. அதாவது மைக்கா காமெடி மட்டும் தான் பண்ணுவான், கேரகர் பாதி காமெடி பாதி பால் நாலேஜ், and Andre is pure ball knowledge. So they complement each other, and on the K tab does he runs the show very well. சரி அவளுக்காக தான் பாக்குறேன் கடவுள் ஸ்ரீகார்த்திக் அங்க வந்து அழகா ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி ஓடுது சைடுல, என்ன அதுக்காக தான் பாக்குறேன். அது கியூட்டா இருக்கும் அது அவ்வளவு. But let's move on. ஒரு ஆள அமைதியா உட்கார வச்சிருக்கோம். செருப்படி, காணி அடி, சேத்தடி எல்லா அடியும் வாங்கி தெளிவா வாய் இழுச்சிட்டு எப்படியா? நான் சொன்னேன் இந்த பையன்கிட்ட, நியூ காசல் சாதாரணமான டீம் கிடையாதியா, அடின்னு அடிப்பானுங்க போட்டு, நீ வேணா பாத்து நேரு அப்படின்னு. நான் சொல்றேனே, இதை வந்து அவங்க வந்து எங்களை அன்லாக் பண்ணதோட நாங்களே எங்க கார்ல எடுத்து கன் எடுத்து டுமில் 4 வாட்டி சுட்டுக்கிட்டோம். அவங்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் பண்ணல. நாங்களே தியோகோ சில்வா கோல் அடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு பேக் பாஸ் போடுறான். அதான் இந்த வாரமே ஒரு பிரேசிலியனுக்கு வந்து ஒரு அமேசிங்கான வாரம். அங்க என்னன்னா லிவர்பூல்ல ஆலிசன் சூப்பரா பண்றான், இங்க என்னன்னா தியோகோ சில்வா பால் எடுத்து கோல் அடிச்சுக்கோ அப்படின்றான். எனக்கு புரியல இந்த வாரம். இல்ல நீங்க கொடுத்ததும் பிரேசிலியனுக்கு தான். ஆமா இல்ல எடுத்துக்கோ அப்படியே அதான் சொல்றேனே, சிட்டி கிட்டே 2 பாயிண்ட் புடிங்கி எங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. ஆமா ஐ திங்க் எனக்கு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகே, நீ கேம் சம்மரைஸ் பண்ணு, அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். இல்ல நீ சொல்லு பரவாயில்லை. கேம் சம்மரைஸ் பண்றதுக்குலாம் பெருசா ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. क्वेश्चन கேக்கலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜாக்சன் ஓவர் ப்ரோஹா. ஜாக்சன் ஓவர் ப்ரோயா? இது வந்து எப்படின்னா, ப்ரோயா வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஜாக்சன் இஸ் a little bit better, more rounded than ப்ரோயா தான் நான் சொல்லுவேன். ப்ரோயா நிறைய பேஸ் இருக்கு அவனுக்கு, ஆனா அது எங்க யூட்டிலைஸ் பண்ண, எப்படி யூட்டிலைஸ் பண்ணன்ற ஒரு இன்னும் கேம் அவேர்னஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இல்ல. சவுத் ஆம்ப்டன்ல நல்லா ஆடினான்றதுனால எல்லா கேமுக்கும் எல்லா செல்சிக்கு அப்படி ஆடுவான்றது. சவுத் ஆம்ப்டனுக்கு லோன்ல ஆடினான் ஒரு ஃபுல் சீசன். பிரீமியர் லீக்ல
இப்போ ஒவ்வொரு டீமுக்கு ஒரு 25 பிளேயர் இருக்காங்கல்ல, கணக்கு பண்ணி பார்த்தா 25 into 20 எவ்வளவு 500 பிளேயரா? 500 பிளேயர்ல ஒரு 150 பிளேயர் செல்சி அகாடமில இருந்து வந்திருப்பாங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவு நல்ல அவங்க நல்ல அகாடமி and they sold அகாடமி. they sold all the talents. சோ அதுதான் எங்களோட அசெட். எங்களோட இதான் சொல்றேன், உங்க இங்க வந்து இப்ப தெரியாத சொல்லிட்டீங்களா, எங்களோட ப்ராப்ளம் வந்து நான் செல்லிங். செல்சி இஸ் தி பிகெஸ்ட் செல்லிங் கிளப். என்ன வாங்குறீங்களோ அதை அப்படியே வித்துருவாங்க. பட் அது இப்ப பாயிண்ட் இல்லை. இப்ப என்ன ப்ரோயா வர்சஸ் ஜாக்சனுக்கு வரும். நம்ம ப்ரோயா வர்சஸ் ஜாக்சன் என்ன மேட்டர்னா, எனக்கு தெரிஞ்சு ப்ரோயா வந்து லிட்டில் பிட் மோர் ரா தென் ஜாக்சன். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான். ஆனா ஜாக்சன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் இன் மிட்ஃபீல்ட் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் அப் பிளே பெட்டரா இருக்கும். அந்த ஸ்லைட்லி பெட்டர் தென் ப்ரோயா அட் த மொமெண்ட். ஆனா ரெண்டுமே பெருசா பெரிய வித்தியாசம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ப்ரோயா ஆஃப் த பெஞ்ச் வில் இம்பாக்ட் த கேம் பெட்டர். பட் எனக்கு தெரிஞ்சு அதுதானே, இப்போ செல்சி வந்து கூச்சமே இல்லாம விக்டர் ஆசிமேனுக்கு போறாங்கல்ல. விக்டர் ஆசிமேனா ஐவன் டோனியா? விக்டர் ஆசிமேன் ஐவன் டோனிக்கு நாங்க போக மாட்டோம்னா 25 மேல இருக்கான்ல, நாங்க 25 கீழ தான் போவோம். அது ஒரு சண்டை இருக்கு. ஆர்சனலும் விக்டர் ஆசிமேனுக்கு வந்து போறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல நீங்க அது சரி ஓகே, அது சண்டே அது அப்புறம் பாத்துக்கலாம். அது இன்னொரு ஹாலண்ட் பேக்கப் ஆன சிட்டி நீங்களும் ஒன்னு அனுப்பிடுங்க. யூனியன் அல்வெஸ்டா கேபிடி பேக்கப்னு சொல்லிட்டீங்கல்ல, அதானே வரும். ரொம்ப ரொம்ப ஈட்டச்சிருந்தாங்க, கொஞ்சம் சீப்பா கிடைக்குதுன்னா வாங்கிடுவாங்க. சும்மா போய் போல. சரி அது 115 எப்ப கிளியர் ஆகுதோ அடுத்த நாள் நாங்க விட்டு போறோம். 116 ஆகும். 116 ஆயிரும். 116 ஆகும்ல அப்படின்னு. என்னன்னா அங்க பாரு, அவன் வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கேல்வின் பிலிப்ஸ் சும்மா உட்காந்துருக்கான் பாரு, அவங்க கூட போயிட்டு ஏதாவது கொஞ்சம் 2 நேரம் பேசு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை சைனிங் பண்ணி லிட்டரலா தான் சொல்லுவாங்க. பெப்பு போர் அடிக்குதுன்னு வாங்கி மிட்ஃபீல்ட்ல போட்டு ஆடுவான் அப்படின்னு. ராட்ரி நீ ஒரு 6 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துக்க, நீ நான் ஆட. சோ சம்மரைஸ் இந்த கேம் நான் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நாங்க சூப்பர் நல்லா தான் ஆடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆடணும், செகண்ட் ஹாஃப் நாங்க எங்க காலையிலேயே சுட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் நான் இந்த கேமை சொல்லுவேன். இந்த கேம் வந்து ஒரு டிபிக்கலா எப்படி ஒரு இன்டர்நேஷனல் கேமுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் எவ்வளவு ஆட முடியுமோ அந்த கேம் ஆடணும். லாஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வாஸ் பிரென்ட்ஃபோர்ட், இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வாஸ் நியூ காசில். ஸோ இது வந்து இந்த மென்டாலிட்டி மாறணும். இப்போ வந்து என்ன விஷயம்னா, வாட் எவர் அதான் சொல்றேன், ஒரு கேப்டனா இருந்து ரீஸ் ஜேம்ஸ் பண்ணது இருக்கிறதுலயே மோஸ்ட் கூல் பாய் ஸ்டூபிடஸ்ட் தி வர்ஸ்ட் எரர் ஐவ் எவர் சீன். சோ கேப்டனா இருந்து நீ வந்து ஒரு பிளேயரா இருந்து கூட அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. கேப்டனா இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்க கூட கூடாது. அது வந்து எனக்கு தெரியல, இந்த கேம் வந்து ஒரு 5 வயசு குழந்தைங்க எல்லாம் ஆடுற மாதிரி ஆடினானுங்க. அந்த குக்கரையா, ஸ்டெர்லிங், எனக்கு ரீஸ் ஜேம்ஸ் கூட கொஞ்சம் ஒத்துப்பேன். இந்த ஸ்டெர்லிங்லாம் அந்த பால் வந்து எட்டி உதச்சா எல்லோ வரும் தெரிஞ்சு பண்றான் பாத்தீங்களா? ஆமா இல்ல இந்த பாயிண்ட்ல எல்லாருமே தெரியும்ல. நீ இந்த பாயிண்ட்ல வந்து எல்லா பிளேயருமே தெரியுது. ஒரு 3-5 கேம் ஆடவே விடக்கூடாது. நீ வந்து நாங்க தோத்தாலுமே பரவாயில்ல. அதான் சொல்றேன், நான் தோத்தாலுமே அவன் நல்லா ஆடுறான் இப்போ ஸ்டெர்லிங். அதுதான் அவனோட ப்ராப்ளம். இப்போ பாச்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் விங்கர் எங்க கிளப்ல இப்போதைக்கு. சோ எனக்கு வந்து அதனால கொஞ்சம் இஸ் a little bit protective. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக் பண்றவங்க எல்லாம் if he has to make his authority அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா வந்து கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்ச நாளா வேலைக்கே ஆகாது. 3 கேம் உட்காரு. ஏன் உனக்கு தெரியும், இப்ப ஜாக்சன் திட்டுற மாதிரி திட்டணும். ஜாக்சன் எல்லோ கார்டு வாங்கினா அவன் திட்டுறான். ஜாக்சன் வந்து இதுல ஒரு இன்டர்வியூ வேற கொடுக்குறாரு, நான் 30 கோல் அடிப்பேன் 32 எல்லோ கார்டு வாங்குவேன். எப்பா ராசா கோல் அடிப்பா, அதுக்கப்புறம் எல்லோ கார்டு வாங்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோல் அடிப்பியா, அதுதான் நம்பிக்கை. இந்த அப்பாவியா வெள்ள சட்டை போட்டு உட்கார்ந்த டீமை வந்து டாப் இன் பண்ணி 4 கோலை போட்டுவிட்டு அந்த கேம் அவங்க காலையே சுட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல ஒரு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அந்த ப்ளூ சட்டையில போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயர் டவுன் ஆனா வந்துட்டு பஸ் இல்ல ஒரு பிளேயர்ல 2 பேர் டவுன் ஆனா பஸ் போட்டு ஆடணும், ஹைலைன் ஆடக்கூடாதுன்னு. ஆனா நீங்களும் தான் ஹைலைன் தான் ஆடினீங்க. எதுக்கு ஆடினீங்க? உங்க மேனேஜர் நெய் வாப்போ, எங்க மேனேஜர் மட்டும் நல்லவங்க கிடையாது, உங்க மேனேஜர் கெட்டவங்க. ஆடவே இல்லையே. நீங்க ஹைலைட் தான் ஆடுனீங்க. அவங்கள்ட்ட லைனே இல்ல, அப்படிதான் ஆடுறாங்க. நீங்க ஆடுனதுக்கு ஸ்பர்ஸ் ஆடுனதுக்கு பேர் ஹைலைன் கிடையாது, அது ஃபேண்டசி ஃபுட்பால். இல்ல சரி என்னோட கேள்வி தான், நீங்க இப்ப டிஃபென்சிவா தான ஆடுனீங்க, அப்ப நீங்க ஏன் கோல் கன்சிடர் பண்ணீங்க? நீங்க கோல் கன்சிடர் பண்ண கூடாது. அப்படி வாஸ்தவமா தெரியல, ஏன்னா டிஃபெண்ட் பண்ண தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதேதான் அப்ப எங்களுக்கும் எமர்சன் ராயல் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாது. அந்த கேம் வந்து சீன் அவுட். அந்த கேம்ல ஸ்பர்ஸ் இதெல்லாம் அநியாயமா சொல்லக்கூடாது. அந்த கேம்
ஸ்ரீகார்த்திக் நான் சொல்றேன் பாரு, அந்த கேம் நீங்க ஹைலைன் வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்தீங்க, நாங்க ஹைலைனே ஆடல. நாங்க வந்து நான் சொல்றேனே எங்களோட அட்டாக்கும் சரி மிட்ஃபீல்டும் சரி டிஃபென்ஸும் சரி ஒரு ஷேப்பே இல்லாம இருந்துச்சு. டிஃபென்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண தெரியல. அதுதாங்க ஏங்க பண்ண தெரியல, ஏங்க பண்ண தெரியல? உங்க மேனேஜர் நெய்வா அப்போ அதான் நான் கேக்குறேன். அன்னைக்கு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. ஒரு காலத்துல அவன் உங்க மேனேஜரா இருந்தா நீ சொல்லு நெய்வா இல்லையா? அதான் அவ வந்து கோட்டை தாண்டி அந்த பக்கம் போயிட்டான். எங்க மேனேஜர் எல்லாம் கிடையாது, அவன் எப்படியா போட்டான். இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃப்ரீ கிக் வந்துச்சு. ஸ்டெர்லிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிக்ல செமையா கோல் அடிச்சான், சரியான கோல். செகண்ட் ஃப்ரீ கிக்ல எதுக்கு போய் ரீஸ் ஜேம்ஸ் ஃப்ரீ கிக் எடுத்தானே எனக்கு புரியல. கேப்டன் அங்க ட்ரெண்ட் அடிச்சான்ல, அதுக்காக ட்ரெண்ட் அடிச்சான், நம்மளும் அடிக்கலன்னா அசிங்கமா இருக்கும். நான் சொல்லப்பா நான் சொல்லுவேன். இந்த பதில் எதிர்பார்த்தானே கௌதம் கேட்டீங்க கேள்வி. நான் எதுவும் சொல்ல இந்த விஷயத்துல வந்து நான் எதுவும் சொல்லப்பா. அந்த சமயத்துல அவன் ஃபீல் பண்ணிருப்பான் ஒரு கோல் யூ ட்ரை சம்திங் ஐ வில் ட்ரை சம்திங் டிஃபரெண்ட். அந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு என்ன நடக்கும் தெரியாது. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இவன் வந்து ஏன் எடுத்தான், அவன் அடிச்சிருந்தா கான்ஃபிடன்ஸ் பேசியிருப்பாங்க. இதேதான் இன்னைக்கு ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் எங்க பெனல்டி டேக்கர். இன்னைக்கு கொண்டு போய் ராஷ்வர்ட்ட கொடுத்தான், சரி நீ போடு கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்றதுதான். எக்ஸாக்ட்லி. சோ இதெல்லாம் வந்து நான் அதான் சொல்றேன், எனக்கு தெரியும் இந்த கேம் வந்து செல்சி டிஃபெண்ட் பண்ணல, அவங்க நல்லா ஆடினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க காலையில நாங்களே சுட்டுக்கிட்டோம். பேசிக்கலா இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் டு ஃபர்கெட் ஒன் ஆஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இருக்கிறதுலே எனக்கு இதுக்கும் மத்த கேமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த கேம் ரியலாவே கேவலமா ஆடி தோத்தோம், மத்த கேம்லாம் நல்லா ஆடி தோத்தோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கன்சிஸ்டன்சி வரதுக்கு தானே டைம் ஆகும். சின்ன பசங்க இருக்கிற டீம் ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் அதான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே. ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் தீஸ் மிஸ்டேக்ஸ். ஆனா வந்து எவ்வளவு மிஸ்டேக்ஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ். ஆமாங்க கரெக்ட். நீங்க ஸ்பெண்டே பண்ணல, எல்லாமே அகாடமி பிளேயர்ஸ் தான். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் a performance from you. Come on. ஸ்பெண்டே பண்ணல அகாடமி பிளேயர் அப்படின்னா சொன்னீங்க, அந்த அகாடமி பிளேயர்ஸ் தான் உங்களை 4-1 தோக்கடிச்சோம். அப்போ என்ன அதான் நான் தான் சொல்றேனே, எங்க தலையெழுத்தது நாங்க. நீங்க வந்து எவ்வளவு கேவலமா தான் உங்க அடி புரிய மாட்டேங்குது. அவன் எவ்வளவு கீழ இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஒன்ன இழுக்க ட்ரை பண்றான், நீ அதுக்குள்ள போயிட்டே இருக்க ஸ்லோவா. அதாவது அவன் அப்படி சொன்ன பதிலுக்கு உன் பதில் வந்திருக்கணும் 5th பிளேஸ் 10th பிளேஸ் இருந்திருக்கணும். எல்லாமே இல்லாம வந்து பேச்சு. அதுதான் நான் சொல்றேன், அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். பேசிக்கலா நான் கீழே இருக்கேன் அப்படின்றீங்களே, நான் தான் கீழே இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன் கீழே. சந்தோஷமா தான். நான் சொல்லிட்டேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 4வது இல்ல 6வது பொசிஷன். அது எனக்கு தெரிஞ்சு இப்பவும் நான் சொல்றேன் 4வது இல்ல 6வது முடிச்சிருவான் தான் எனக்கு தோணுது. 4வது 6வது மேட்டர் இல்ல, above Tottenham or below Tottenham. Definitely above Tottenham. யோ நீ என்கிட்ட இருந்து 4th டாட்னம் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுனது, இதெல்லாம் நியாயமே. இப்போ ஆடுறத பொறுத்து நான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு கால சுட்டுக்கிட்டாங்கல்ல, நான் சொல்றேன் இல்ல, இப்போ உனக்கு கண்டென்ட் வேணும் இல்ல, நான் சொல்றேன் about Tottenham. இன்னைக்கு சொல்றேன் about Tottenham. இல்ல, I think last question to finish up this game. Thiago Silva, is he still suited for this fast paced Premier League? ப்ளீஸ்டா, ஒரே ஒரு மிஸ்டேக்டா அவன் வாழ்க்கையிலேயே வந்து நான் இல்ல கமெண்ட்ல போட்டுக்கிறத கேட்டிருக்கேன்பா, நான் எதுவும் கேட்கல. அதான் சொல்றேன், அந்த கமெண்ட்க்கு ரிப்ளைனே வெச்சுக்கோ. அப்படி நான் இருக்கேன் கௌதமுக்கு சப்போர்ட். அதான் அந்த கமெண்ட்க்கு ரிப்ளைனே வெச்சுக்கோ. ஒரு மிஸ்டேக் அவன் இது வரைக்கும் தெரிஞ்சு அவன் வந்ததுல இருந்து, தியாகோ சில்வா வந்ததுல இருந்து இஸ் டாப் 5 சென்டர் பேக்ஸ் இன் பிரீமியர் லீக். அவன் வந்ததுல இருந்து உங்களோட ஃபியூச்சர் நான் இப்படி கேக்குறேனே, உங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு பெட்டர் டிஃபென்ஸ் லைன் உங்களுக்கு பில்ட் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். கரெக்ட்டா நீங்க எல்லாரும் கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. Is Thiago Silva coming in the way of you guys playing another player who's younger and could serve the team? Summer delect வர அப்படிங்க. நல்ல क्वेश्चन. அதான் இப்போ என்ன விஷயம் இல்ல, பேசிக்கா ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி தியாகோ சில்வா யூஸ் பண்ண முடியுமா? நீ இருடா சொல்ல வர்றா ஆன்சர் பதிலே சொல்ல விட மாட்டீங்க. என்ன விஷயம்னா, எங்க டீம்ல இருக்கிறதுல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் லீடர்ஷிப் அவன் தான் கொடுக்குறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் லைன்ல அவன் இஸ் தி மோஸ்ட் சீனியர். டிஃபென்ஸ்ல இல்ல, செல்சிலேயே அவன் மோஸ்ட் சீனியர் பிளேயர். இப்போ நம்ம பார்ட்டா பிடிச்சோம்னா மிட்ஃபீல்ட்ல ஒரு யாரும் இல்ல. டிஃபென்ஸ்ல சில்வா அண்ட் அட்டாக்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டெர்லிங் அண்ட் என்கோன்கோ. சரியா, அதனால எனக்கு இப்போதைக்கு சில்வா இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஃபொஃபானா இருக்கிற பொசிஷன்ல தான் சில்வா ஆடிட்டு இருக்கான். ஃபொஃபானாவை காம்ப்ரமைஸ் பண்ணானா ஐ வில் ஆஸ்க் சில்வா டு சிட் இன் தி பெஞ்ச். இல்ல இந்த இடத்துல வந்து நான்
நான் தான் முதல்ல பண்ணலாம்னு பாக்குறேன். 2 பேரும் போட்டுக்கிட்டீங்க. இஸ் தட் பெட் ஸ்டில் ஆன் ஆர் நாட்? நான் தான் 10 கோல் போடுவேன்னு முதல்ல சொல்லிட்டேன் நானு. இல்ல 10 கோல்னு சொன்னேன். நான் நியாயமா பேசினேன் முதல்ல. 10 கோல் போடுவான் அவன் கண்டிப்பா. இல்ல வழ குழன்னு பேசணும். பெட் என்னன்னா ஹேவர்ட்ஸ் இந்த சீசன் 10 கோல் அடிப்பானா 12 கோல் அடிப்பானா நம்ம வந்து அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாமா அதெல்லாம் கேள்வி. டேய் கரடி மாதிரி கத்தின்னு இருக்கேன். 10 கோல் இதுக்கு மேல என்ன நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது? 10 இப்பதான் 2 கோல் போட்டான். இப்பதான் பெட்டுக்கு வரானால 12. இல்ல அதெல்லாம் என்னடா அநியாயம் 10 பண்றீங்க? கோல் பிரீமியர் லீக்ல மட்டுமா? நீ ஓவரால் தானே சொன்ன? பாத்தியா சீசன் என்ன சொன்ன நீ? 10 கோல் பிரீமியர் லீக் போடுவான் 10 கோல் நான் பெனல்டி. ஒரு எபிசோட் ஃபுல்லா ஆர்சனல் சட்டைய போட்டுனா உடனே நான் பெனல்ட்டியா? வேற என்னத்தை பிரிக்க முடியும்? பிரிச்சுக்கிட்டே வாங்க. அதெல்லாம் பிரிக்கல. அவன் இது பண்ணக்கூடாது. Batting பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைக்கு குலாப் ஜாமுனும் அல்வா குடுக்கற மாதிரி இந்தாப்பா நீ போய் பெனல்டி எடுப்பால 10 பேர் போய் குடுத்துட்டு வரானுங்க. பெனல்டி எடுத்து கோல் போட்டால. பெனல்டி எடுத்து கோல் போடாம எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? இல்ல மெயின் ரூல் அவன் கோல் அடிச்சா ஆர்சனல் ஜெயிக்க கூடாது. இதான் மெயின். இப்படி வச்சுக்கோங்க. இது நல்ல சூனியமா இருக்கு. அருண் வெட்டு உனக்கும் எனக்கும் சரியா 10 கோல் பிரீமியர் லீக்ல அவன் போட்டுட்டானா ஒரு எபிசோட் ஃபுல்லா நான் ஆர்சனல் சட்டைய போட்டு பாட்காஸ்ட் பண்றேன். அப்படியே போடலனா செல்சி சட்டைய போட்டு நீ பண்ணணும். நான் செல்சி சட்டைக்கு எங்க போவேங்க? அதே மாதிரி தான் நானும் கேட்பேன் ஆர்சனல் சட்டைய. பரவாயில்ல பெங்களூர்ல இருக்க ஒரு இருக்காங்க செல்சி சப்போர்ட்டர். நான் மான்ட்ரியல்ல இருக்கேன். எனக்கு எங்க செல்சி சப்போர்ட்டர்? நான் என்ன பண்றது? அனிருத் வாங்கி அனுப்புவாருங்க உங்களுக்கு. அனிருத்தோட ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு எடுத்து பாருங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. அவர் ஒருவேளை ஆர்சனல் ஃபேனா இருந்துட்டு இந்த நடுவுல அடிவானத செல்சி ஃபேனா மாட்டாருன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. 10 கோல் அடிக்க மாட்டான். நான் ரெடிமேடா சொல்றேன். அதே மாதிரி அவன் 10 கோல் அடிச்சா நீ போட்டு பண்ணணும். அவ்வளவுதான். நான் சொல்றேன் நீ அனுப்பு தைரியமா. நான் தைரியமா பெட் வைக்கிறேன் 10 கோல் அடிப்போம். சரி ஓகே லெட்ஸ் finish up the other games. இந்த வாரம் வந்து Bournemouth 3-1 win, Brighton 3-2 win against Nottingham, West Ham 2-1 win, Luton second game win பண்ணானுங்கப்பா 2-1 win அவனுங்க. And இன்னும் ஒரு கோல் பாத்தீங்களா இவங்களோட லூட்டன் சரியான பயங்கரம். இதுல இருந்து என்ன தெரியுமா? நானும் நீயும் வடலாண்ட்ல உண்மையே ப்ரிவியூவே பண்ணக்கூடாது. ஒரு எபிசோட் ஒரு ப்ரெடிக்ஷன் கூட ஒழுங்கா வரல. இல்லைங்க போன வாரம் நானும் வடலாண்ட்ல பண்ண ஒரு ப்ரெடிக்ஷன் கூட கரெக்ட் இல்ல. எல்லாம் தப்பு. ரைட் ஓகே பட் once again thank you all so much ஜாயின் பண்ண எல்லாருக்குமே. அண்ட் முக்கியமா ஜெகன்னா ரொம்ப thanks for joining us. pretty soon திருப்பி ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க. and you are always welcome here. Arun thank you so much. Sri Karthik, Anirudh and Manikandan பாத்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு லேட் நைட் இந்தியால அகைன் ஒன்ஸ் அகைன் உங்களை இங்க 3 பேர் இந்தியால ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாங்க இல்ல எங்களுக்கு எல்லாம் மத்தியான டைம் தான். நாங்க ஜாலியா தான் இருக்கோம். சோ உங்களுக்கு எல்லாம் தான் மிகப்பெரிய நன்றி. கூடி சீக்கிரம் மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and check out வடலாண்டன் நேஷனல் பாட்காஸ்ட் as well. show of love to them. இப்பதான் 1000 பீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுவா ஸ்டார்டிங்ல சொல்ல மாட்டேங்க. thank you so thank you so much for all of that. கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ற வரைக்கும் this is me Gautam signing off from the whole crew of football Pechu. Thank you all so much and see you soon. Bye.